நம்ம தொடங்குவோம். என்ன அப்படின்னு குடாசியம்மா குடாசியம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்மா வாழ்த்துக்கள். என்னம்மா எலெக்ஷனுக்கு நிக்கிறீங்களா? எனக்கு ஒரே ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க சார். அது நான் கார் திறக்கிறேன் ரைட் சைட்ல இருக்கு ரைட் ஓகே. நீங்க கிளம்பி போயிட்டு 3 ஐட்டமா பாத்துக்கமா பில்லர்ஸ் அனுப்புறீங்க. இப்ப பேமெண்ட் சாதி கொசு வந்துரு. சரி ஜெயதீஷ் சார் ஜெயதீஷ் சார் சார் சொல்லுங்க சார். சார் இப்ப என்னன்னா நாளைக்கு காலையில் 10 மணிக்கு நம்ம மதுரையில் இருக்கணும். ஆல் டெக்னிக்கல் அச்சீவர்ஸ் அண்ட் பியூஸ் ஓனர்ஸ். என்ன அப்படின்னா நம்ம இவர் இருக்கார் இல்லைங்களா, கம்பெனியினுடைய சவுத் ஜோன் வந்து ஹெட் மிஸ்டர் பிரவீன் குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நேற்றுக்கு சென்னை விசிட்டு இன்னைக்கு நம்ம ஈரோடு வந்திருக்காரு. பார்த்துட்டேன் நான். அப்புறம் நாளைக்கு காலையில எல்லாம் மதுரை பியூஸ் ஓனர்ஸ் இங்க யாருமே வரல. அஜய் யாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணல. எனக்கு அர்ஜென்டா கூப்பிட்டு போனேன். நாளைக்கு காலையில நம்ம எல்லாருமே மதுரை பியூஸ் ஓனர்ஸ் பிளஸ் வந்து லீடர்ஸ் அங்க இருக்கணும். அதனால நீங்க சிரமம் டிப்போ மட்டும் 10 மணிக்கு வந்துட்டு 10:30 மணிக்கு நீங்க போயிடலாம். டிப்போவுக்கு மட்டும் வந்துட்டு போயிடுங்க சார். ஒரு 9:30 to 10:30 டிப்போ. அதுக்கு மேல நம்ம மீட்டிங் போயிடலாம். ஓகே சார் பிளான் பண்ணுங்க சார். வாழ்த்துக்கள் சார். நண்பர்களே நன்றி. இன்றைக்கு ஒரு கூட்டம், அருமையான கூட்டம். என்னன்னு கேட்டா நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம் அதை நீங்க வந்து திருப்பி சொல்லணும். எனக்கு அதான் சிஸ்டம். என்ன சொல்லணும், நேற்றுக்கு நாம என்ன பார்த்தோம் அதைத்தான் இன்னைக்கும் சொல்லணும். அதனால நீங்க யார் சொல்லுவீங்க? ரெண்டு பேர் சொல்லணும். ஒரே ஆள் சொல்லிட்டு இருந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பாட்டுக்கு என்னது அப்படியே இதுவும் கடந்து போயிடுவேன். என்னன்னு கேட்டா நீங்க எல்லாரும் வந்து கலந்து சொல்லணும். நம்ம வந்து டோர்ல ஃபேஸ் வாஷ் பண்ண ஒரு கூடுதலா இருக்குமோன்னு தெரியல. இருந்துட்டு போகுது நமக்கு என்ன. வாமா போனவள்ளி, வெரி குட். போனவள்ளி மேடம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாயிட்டாங்க. பேசுங்க போனவள்ளி. வணக்கம் சார். வணக்கம். பார்த்தது வந்து கான்டாக்ட் அண்ட் கண்டிஸ், அதாவது தொடர்பு கொள்ளுதல ப்ராப்பரா இருக்கணும். அதாவது நம்ம ஒவ்வொருத்தரோட டோர் கேன்வாஷ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கால் பண்ணி பேசி உங்க கூட பேசலாம் சார், நான் அன்னைக்கு பொருள் கொடுத்தேனே அப்படின்னு ஞாபகப்படுத்தி உங்களுக்கு பொருள் யூஸ் பண்ணிக்கலாம் சார், எப்படி இருக்கு எதுன்னு கேட்டுட்டு அவங்க கிட்ட நான் எப்போ டேட் தரீங்கன்ற மாதிரி கேட்கணும். எல்லாமே முடிச்சிடணும். பேசிட்டு அவங்கள வந்து எப்போ வரலாம் சார் அப்பாயின்மெண்ட் கேட்கணும். அவங்க சொல்ற டேட் 2 நாள் 2 டைம் 2 சாய்ஸ் தரணும் அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு பொருளை பத்தி தெரியலன்னா அதை நம்ம கத்துக்கிட்டு அவங்களுக்கு சொல்லி தரணும். பொருள் இல்லாத இடத்துக்கு அவங்கள கூட்டிட்டு போக கூடாது. எல்லா பொருளும் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போய் அவங்களுக்கு எது கேட்டாலும் அதை நம்ம டீட்டெயிலா நம்ம சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி அவங்க வரேன்னு சொன்ன அன்னைக்கு நம்ம முன்னாடியே அவங்களுக்கு காலையில அலாரம் வச்சுக்கணும் சார் அப்படின்னு சொல்லி நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும். அவ்வளவுதான் சார். பேசுங்கம்மா ப்ளீஸ். அவ்வளவுதான் சார். பேசிட்டீங்களா? பேசிட்டேன் சார். ஏன் சார் கேட்கலையா சார் நான் பேசினது? எனக்கு கேட்டுச்சுமா. நீங்க பேசுனது அங்க அரசருக்கே புரிந்து விட்டது. பிறகு நான் என்ன நடுவால ஒன்றும் பிரச்சனை. நல்லா இருக்கு, சூப்பர், வெரி குட். நல்ல கிளாஸ் பண்ணுங்க போனவள்ளிக்கு. அருமை, அற்புதம், சூப்பர் போனவள்ளிமா. இது மாதிரி தான் இருப்பேன். நல்ல அருமையான நெக்ஸ்ட் யார் அது? அடுத்த சூப்பர் யாரு? யாருமா? மகாவே டெய்லியும் சொன்னா இப்படி மற்றவங்களுக்கு வாய்ப்பா தர மாட்டீங்களா? யாரும் சொல்லலைன்னா நீங்க சொல்லுங்கம்மா. யாராச்சும் சொன்னா அவங்களுக்கு யாருமா? சரி சொல்லுங்க, நீங்க தானே முந்தி வர்றீங்க. புரியுது சார் எனக்கு. நான் பேசுறதே புரியலையா? இல்ல சார், நீங்க சொல்றது கரெக்ட். வேற யாரும் பேசலன்னா நான் பேசுறேன் சார். நீங்க பேசுங்க. அதனால எனக்கு ஒரு பயிற்சி, வேற ஒண்ணும் இல்லைங்க சார். எனக்கு ஒரு பயிற்சியா எடுத்துக்கிறேன், இது வேற ஒண்ணும் இல்ல. வெரி குட் வெரி குட். வாங்கம்மா. ஏதோ நான் பேசுறேன் சார். அப்போ யார் பேசுறீங்க? நான் பேசுறேன் சார். மனோகர், உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு மனோகரே. இப்ப மகாலட்சுமி முந்தி வந்துட்டாங்கல்ல. பரவாயில்ல சார், மனோகர் சார் பேசட்டும். பேசுங்க சார். மனோகர் சார் அட்மிட் பண்ணி ரவுஸ் விட்டீங்கன்னா சண்முகம் மாதிரி ஆளுங்க நான் எல்லாத்தையும் மூட் பண்ணி விட்டுவா, சிரமமா போயிடும். நீங்க மூட்ல இருக்கோன்னு எனக்கு சவுண்டு அன்வான்ட் அப்நார்மல் சவுண்ட் எனக்கு வந்துச்சுன்னா நான் மூட் பண்ணி விடாது.
சொல்லுங்க. சரிங்க சரிங்க. எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணுங்க. ஆடியோவை க்ளோஸ் பண்ணி வீடியோ ஆன் பண்ணுங்க ப்ளீஸ். அண்ணா வாங்கண்ணா பேசுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்னது குவாலிட்டி டீமுக்காக தான் இப்போ நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் வந்து மேக் த லிஸ்ட் ஆஃப் த லிஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம பொருள் கொடுத்துட்டோம். டோர்ஸ் ஸ்டெப்ஸு அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து பொருள் கொடுக்கணும் அவங்களுக்கு. இப்போ நம்ம அவங்களுக்கு வந்து பேராமீட்டர்லாம் எடுத்துட்டோம், எல்லாமே முடிஞ்சாச்சு. இப்போ அவங்களை வந்து நம்ம வந்து கான்டாக்ட் இன்வைட் அந்த இது பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல வந்து தொடர்பு கொள்ளுதலில் வந்து கண்ணியம் இருக்கணும். ஏனோ தானோன்னு பண்ணாமல் சீரியஸாக நம்ம வந்து அந்த வேலையை பார்க்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். அதை வந்து நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணுறதுல குட் ஈவினிங் சார், குட் மார்னிங் சார், இல்லை வந்து ஜென்டில்மேன், மேடம், இந்த மாதிரி நம்ம வந்து அவங்கள்ட்ட பேசணும். அடுத்தது வந்து ரெண்டாவது விஷயம் வந்து ப்ராப்பர் அப்பாயின்மெண்ட். நேரில் பார்க்கறத விட ஃபோன்லேயே தான் நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அப்பாயின்மெண்ட்டில் வந்து இன்னைக்கு வரவா, நாளைக்கு வரவா, இல்லை எப்போ வர்றது, இந்த மாதிரி அவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து ஃபோன்லேயே உரையாடி எந்த விஷயத்தையும் சொல்லாமல் நம்ம நேரில் பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அதான் ரொம்ப முக்கியம். கையை விரிச்சிடக்கூடாது, கை மூடியே இருக்கணும், நம்ம கை வந்து மூடி இருக்கணும். அடுத்தது வந்து மூணாவது வந்து யூ கிவ் 2 சாய்ஸ். அதாவது வந்து நம்ம பேசும்பொழுது உடனே அப்பாயின்மெண்ட் கிடைக்கும், உடனே வந்து வாங்கிடுவாங்க, உடனே வந்து சேர்ந்துருவாங்க, உடனே வந்து செஞ்சிருவாங்கன்னு நினைக்காம அவங்களுக்கு டைம் கொடுக்கணும். இப்போ வந்து ஒன்று நமக்கு வேலை இருக்கும் அவங்க சொல்கிற நேரத்தில், இல்லைன்னா அவங்களுக்கு வேலை இருக்கும் நம்ம கேட்குற நேரத்தில். அதனால் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி இன்னைக்கு வரவா, நாளைக்கு வரவா, இல்லை என்னைக்கு வர்றது அப்படின்றது அப்பாயின்மெண்ட் வந்து க்ளீனாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அவங்க ஃப்ரீயாக இருக்கிற நேரம், இல்லை நம்ம ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில். அடுத்தது வந்து அவங்களை எங்கே கூப்பிட்டு போகணும்னா பொருள் இருக்கிற இடத்துக்கு தான் நம்ம வந்து கூப்பிட்டு போகணும். அங்கே தான் நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் போடணும். அதுக்கு முன்னாடியே முடிஞ்சதுன்னா நம்ம வந்து வீடியோலாம் எடுத்து வச்சுக்கிட்டு இதெல்லாம் இது பண்ணலாம். கடைசியாக வந்து 4வது பாயிண்ட் வந்து ரிப்பீட். நம்ம வந்து வாங்கின அப்பாயின்மெண்ட்டை கண்டிப்பாக நம்ம வந்து அதை யூஸ் பண்ணி ஆகணும். அதுக்கு வந்து நம்ம போயிட்டு ஏமாறுறதோ, இல்லை அவங்க வந்து ஏமாறுறதோ இல்லாமல் மறுபடியும் அவங்கள்ட்ட நம்ம போகிற வரைக்கும் பேசி அவங்கள வந்து நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வந்து அப்பாயின்மெண்ட் போட்டு அவங்கள்ட்ட நம்ம வந்து பவர்ஃபுல் ஃபினிஷிங்காக அதை வந்து நம்ம வந்து பண்ணணும்னா ரிப்பீட் பண்ணுறது. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையில் மறந்துடுவாங்க. இன்னைக்கு பார்த்ததே போனது வந்தெல்லாம் மறந்துடுவாங்க. நம்ம அப்பாயின்மெண்ட் போட கூட மறந்துறது வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நம்ம வந்து போகணும், ரிப்பீட் பண்ணணும். இதெல்லாம் தாங்க நேற்று நம்ம பார்த்தது. வெரி நைஸ், சூப்பர். மனோருக்கு ஒரு நல்ல கிளாஸ் கொடுத்துருங்க. கைதட்டல் வந்து பாராட்டல் வந்து மனமாறு பாராட்டணும். மதுரை மகா மனோகரன், டான் சலீம் மதுரையா? மதுரையில் ஆளுக்கா மனோர் உங்களுக்கு? ஆமாங்க, சொன்னது அவர்கிட்டயும் சொல்லிட்டேங்க. உங்க நம்பர் அவர்கிட்ட நான் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கிறேன் மதுரைக்கு. சரிங்க. நான் டிக்கெட் வந்து மதுரைக்கு எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கிறேன். சரிங்கய்யா. அதனால வந்து நீங்க தாராளமா செய்யலாம். உங்க நம்பரும் அவருக்கு கொடுத்துருக்கேன். உங்க நம்பரும் அவருக்கு கொடுத்துருக்கேன். உங்ககிட்ட அவர் நம்பரும் கொடுத்துருக்கேன். சரி, மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நைட்டே முடிஞ்சா உங்ககிட்ட பேச சொல்றேன். ரைட், மகிழ்ச்சி. நான் என்னை கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. நான் 9 மணிக்கு டிப்போவில் இருப்பேன். முடிஞ்சா டிப்போக்கு வர சொல்லுங்க. ஓகே. அட்ரஸ்ங்க. இதுல வேண்டாம், இந்த டைம் வேஸ்ட் ஆகுதுல்ல. கண்டிப்பா. ஓகே, நீங்க மெசேஜ் போட்டுருக்கீங்க, அதனால பார்த்தேன். பண்ணுவாங்க. ரைட், ஓகே. மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் நண்பர்களே. மனோகர் அருமையா பேசிட்டாரு. சூப்பர், சிறப்பு, வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லிடுறேன். நேற்றுக்கு பார்த்தது எல்லாமே வந்து மனசுல வச்சிருக்கிறீங்க. யாராச்சும் நேற்றுக்கு வராத ஆளுக்கு இன்னைக்கு வந்திருக்கிறீங்களா அப்படின்னா நீங்க வந்து என்ன செய்யணும்? கை தூக்கி காட்டணும். எனக்கு ஏன் கை தூக்கி காட்டணும்னு சொன்னா, நேற்று வராத ஆளுக்கு இன்னைக்கு வந்திருக்குது எனக்கு தெரிய வந்தா மட்டும்தான் நான் இப்ப இந்த ரிப்பீட்டை வந்து இன்னொரு ஆளுக்கு கோர்ஸ் எடுக்க சொல்லிடலாம். 2 ரிப்பீட் வந்து உங்களுக்கு நேற்று வராத ஆளுக்கு இன்னைக்கு விவரம் முடிக்கணும் இல்லையா? அதுக்காக யாராச்சும் இருக்கீங்களா? எனிபடி சார், நான் நேற்றுக்கு வரல சார், இன்னைக்கு வந்திருக்கிறேன். யாராச்சும் இருக்கீங்களாங்க? வணக்கம் சார். யாருமா? ராணி மகேஷ். நான் நேற்றுக்கு வரல சார். அப்படியே ஆப்சென்ட் ரிப்போர்ட் அனுப்பியாச்சு உங்களுக்கு, கம்பெனிக்கு அனுப்பியாச்சு ரிப்போர்ட். அநேகமா உங்களுக்கு ஏன் நேற்றுக்கு வராம இருக்கீங்க ராணி மகேஷ்?
இல்ல இப்போ சார் கொஞ்சம் வெளியில போயிருந்தோமா சரி, அதனாலதான் நேற்று வர ஏதாவது முடியாம ரீசன் தவிர்க்க முடியாத காரணம் நீங்க வரல, நான் வச்சுக்கிறேன். பட் இன்னைக்கு என்ன நேரம் வந்தீங்க ராணி மகேஷ்? இன்னைக்கு பவர் கட் சார், இங்க சார்ஜ் இல்லாம போயிடுச்சு செல்லுல, அதனாலதான் லேட் ஆயிடுச்சு. அப்படியா? ஆமாங்க சார். அப்ப ராணி மகேஷ்க்கு தனியா ஒரு வகுப்பு வந்து நீங்க இன்னைக்கு மத்தியானம் 2 to 4 வந்தீங்களா? மத்தியானம் இல்ல சார், வரல. அப்ப நான் ஒன்றும் பண்ண முடியாது ராணி மகேஷ். என்னன்னு கேட்டா, ம். நீங்க எப்பவுமே வர்றதில்ல. ஆகினால எப்ப வராத ஒரு ஆளுக்கு எத்தனை சொல்லி கொடுத்தாலும் ஆவறதில்ல. அதனால ராணி மகேஷ் இன்னைக்கு மட்டும் நீங்க இதுல இருந்தே தொடங்குங்க. இன்னைக்கு நான் என்ன சொல்லி கொடுக்கணும்னு அதுல இருந்து தொடங்கிருங்க. சரிங்க சார், சரிங்க. இனிமேல் கொஞ்சம் நேரமே வந்துருங்க. ஓகே. இன்கேஸ் பாருங்க, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். யாரு சுமதி எதுக்காக நீங்க அட்மிட் பண்ணி வச்சிருக்கோன்னு. சுமதி எதுக்கு நீங்க மைக் ஆன் பண்ணி வைக்கணும்? சுமதி நீங்க எதுக்கு ஆன் பண்றீங்க? அது மியூட் பண்ணுங்க. அப்புறம் எல்லாத்தையும் மியூட் பண்ணி விட்டுருவோம். தான் என்னன்னு கேட்டா, எனக்கு அன்வான்ட் அப்னார்மல் சவுண்ட் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். அதனால சொல்றதா சொன்னா புரிஞ்சுக்கிடுங்க. அதனால வந்து யாருமே பேசுறாங்க, அவங்க ராணி மகேஷ் பேசுறாங்க, நீங்க நடுவால சவுண்ட் விட்டுறீங்க, டிடிஎஸ் எஃபெக்ட் எல்லாம் கொடுக்குறீங்க. அது நமக்கு தேவையான்னு பாருங்க. இந்த எஃபெக்ட் நமக்கு தேவையா? அதனால நன்றி நண்பர்களே. இன்னைக்கு நான் சொல்ல வர விஷயம் நேற்றுக்கானது நீங்க படிச்சுக்கிட்டீங்க அல்லது படிக்கிறதுக்கு தவறிட்டீங்க. அது ஒரு மேட்ரு கிடையாது. ஏன்னு கேட்டா, இது வந்து ஒரு படிப்பினை. பள்ளிக்கூடத்துக்கு போட மாட்டேன். நான்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது நான் ஒரு வேளை வந்து லேட்டா போக வேண்டிய சூழல் வந்துச்சு அல்லது போகலன்னு சொன்னா அடுத்த நாள் நான் வந்து என்னுடைய கிளாஸ்மேட் என்னுடைய பக்கத்துல இப்போ வந்து போனார் இல்லையா ஜெகதீஷ் எல்லாம், எனக்கு பின்னாடி டெஸ்க்கு, எனக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல யார் வந்து ரெகுலர் அட்டண்டன்ஸ் அவங்க கிட்ட பார்த்து மறுபடியும் நேற்றுக்கு என்ன சார் நடத்தினார் சொல்லுன்னு சொல்லி வாங்கி படிச்சுக்குவேன். நீங்களும் அதையவே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ராணி மகேஷ்க்கு அதையவே நீங்க பண்ணுங்க. ராணி மகேஷே, இதுல யார் நல்லா படிக்கிறாங்கன்னு பாருங்க. யார் நல்லா சொல்றாங்களோ அவங்க தான் நல்லா படிக்கிறாங்கன்னு அர்த்தம். சரியா? அவங்க நம்பர் பிடிச்சி நேற்று என்ன சொன்னான்னு கேட்டு தெரிஞ்சுங்க. அதுதான் உங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன். உங்களுக்கு தெரியாம இருக்க வேணும்னு நான் நினைக்கல, உங்களுக்கு தெரிய வேணும்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது என்னன்னு கேட்டா, இன்னைக்கான விஷயம் தயவு செய்து எழுதி நான் படிச்சிடறேன், நான் சொல்லிடுறேன், நீங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்க வேணும். ஷோ த ப்ராடக்ட். என்னது? ஷோ த ப்ராடக்ட் அண்ட் பிளான். ரெண்டையும் சொல்லணும், ரெண்டையும் காமிக்கணும். என்ன ரெண்டு? ஷோ த ப்ராடக்ட் அண்ட் பிளான். நடுவால் எங்கேயாச்சும் பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாம போகணும் வழி கவனிக்க வேணும். நீங்க வந்து நான் சொல்றது கவனிக்க வேணும். நீங்க அங்கங்கே சட்டை போட்டுருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகுறதில்ல. சரி, பயங்கரமா கோபத்துல இருப்பீங்களாட்டுக்கு, வீட்டுல பிரச்சனையா போகணும் இல்லையம்மா? சரி சரி, ரைட், நீங்க கவனிங்கன்னா ஷோ த ப்ராடக்ட் அண்ட் பிளான். இது என்ன சார் இது? நான் தான் ஏற்கனவே பொருள் கொடுத்து யூஸ் த ப்ராடக்ட்னு சொன்னீங்களே சார், நல்லா புரியுதா? யூஸ் த ப்ராடக்ட் 100% அண்ட் ப்ரொமோட்னு சொன்னீங்களே சார், அது முதல் ஸ்டெப்பு. ஆனா 4வது ஸ்டெப்ல வந்து ஷோ த ப்ராடக்ட் அண்ட் பிளான்னு சொல்றீங்களே சார், பொருளையும் காட்டணும் அப்புறம் பிளானையும் காட்டணும்னு சொல்றீங்களே. அப்ப முதல்ல யூஸ் பண்ணின பொருள் இல்லையான்னு உங்களுக்கு சந்தேகம் வரணுமா வரக்கூடாதா? வரக்கூடாதா? வரணும். ஆமா, மூட் பண்ணிக்கிட்டே வரணும்னு இப்படி பண்ணா நீங்க அன்மியூட் பண்ணி சொல்லணும் வரணும். அப்ப ஏன் நான் இப்ப நீங்க நல்லா எழுதிக்கிடுங்க. இந்த சோத ப்ராடக்ட்ங்கிறது நம்ம கொடுத்த பொருள் இல்லை. நம்ம என்ன ஆர்சிஎம்ல எல்லா பொருளுமா கொடுத்து யூஸ் பண்ணணும்னு சொன்னோம்? ஒரு டீ தூள் நம்ம மறுவரிசை மாதிரி ஒரு டீ தூளை கொடுத்துருப்போம், இல்லைன்னா ஒரு காஃபி கொடுத்துருப்போம், இல்லைன்னா ஒரு சமையல் எண்ணெய் கொடுத்துருப்போம், ஒரு 2-3 பொருளை கூட கொடுத்துருப்போம், ஒரு 4-5 கூட கொடுத்துருப்போம். அதுதானே ஆர்சிஎம்? அவ்வளவுதானே ஆர்சிஎம்? அப்ப சோத ப்ராடக்ட்னா என்ன அர்த்தம்? ஆர்சிஎம்ல என்னென்ன பொருள் இருக்குங்கிறது நம்ம காமிச்சாகணும் அவங்களுக்கு. அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அவங்க யோசனை சொல்லுங்க. சோத ப்ராடக்ட்டுக்கு என்னென்ன பண்ணலாம்? அவங்க கிட்ட பேலன்ஸ் ஆர்சிஎம்ல என்ன இருக்கு, ஆர்சிஎம்னுடைய பிரஸ்தாபம் மகத்துவம் என்னன்னு அவங்களுக்கு காமிக்கணும். அதுதான் சோத ப்ராடக்ட் அவங்களுக்கு காமிக்கணும். அதுக்கு என்னென்ன வழிமுறைகளை கையாள உங்களுக்கு யாராவது சொல்ற யோசனைகளை எல்லாம் நான் கேட்டுக்கிறேன். நோன் பர்சன் முதல்ல ஐயா, முதல்ல நோன் பர்சன் இல்ல சோத ப்ராடக்ட் நம்ம யாரும் இன்வைட் சோத ப்ராடக்ட் வந்து கூட்டிகிட்டே வந்துட்டோம். அவங்கள எல்லாம் அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்கள ரிப்பீட் பண்ணி அவங்கள கூட்டிக்கிட்டே வந்துட்டோம். எங்க கூட்டிட்டு வந்திருக்கிறோம்? ஹலோ, எங்க கூட்டிட்டு வந்திருக்கிறோம் அவங்கள? பொருள் இருக்கிறதுக்கு ஒன்றரை வேர்ல்டு இல்லாத இடத்துல, வீட்டுக்கு ரைட், வெரி குட். இந்த மூணுலுமே வந்து நம்ம எங்க வேணாலும் கூப்பிடலாம் உங்க சௌகரியத்தை பொறுத்து. இப்ப ஒன்றரை வேர்ல்டா இருந்தா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து எல்லா பொருளையும் அங்கேயே காட்டிட முடியும்.
பியூசியா இருந்தா கொஞ்சம் பொருள் தான் இருக்கு. இன்னைக்கு சசிகலா மேடம் ஒரு நண்பர் அனுப்பிவிட்டு அவங்க வேற அந்த பியூசியில நான் அந்த பேர் சொல்ல வரும்ல, அந்த பியூசி வெறும் 150 ரூபாய்க்கு தான் வந்து வாங்குற அளவுக்கு பொருள் இருந்துச்சு சார். ரொம்ப புவர் ஸ்டாக்ன்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க 2000 3000 வாங்க போற ஆளு வெறும் 150 வாங்கிட்டு வர்றாங்கன்னா அது மாதிரி பியூசியில நம்ம வந்து என்ன செய்ய வேண்டாம், நீங்க அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. பொருள் வந்து என்ன ஆகாது, அவங்க காமிக்க முடியாது. சரி சார், அந்த மாதிரி பியூசிக்கு தான் அவங்க போயிட்டாங்க. அவங்களுக்கு நான் எப்படி சார் காட்டுறது? அதனால டிஸ்பிளே வாளுங்கிற பேர்ல ஒரு 10,000 12,000 ரூபாய்க்கு சரக்கு எடுத்து வச்சிருக்கிறாங்க. சாம்பிள் பீஸ் வேணா காமிச்சிடலாம். அவங்களுக்கு எப்படி சார் இந்த பூரா வேலையும் நல்லா எழுதிங்க, பூரா வேலையும் காட்டணும். என்ன வேலையை காட்டணும்? பூரா பொருளையும் காட்டணும் அவங்களுக்கு. யாருக்காச்சும் தெரியுமா அதுக்கு என்ன ஆப்ஷன்? சார் டிஸ்பிளே வால்லையும் காட்ட முடியல, ஒன்றரை வேர்ல்டுல வந்து பிரச்சனை இல்லை, பியூசி கூட்டிட்டு போயிட்டோம், டிஸ்பிளே வாலுக்கு கூட்டிட்டு போயிட்டோம், அங்க சரக்கு கம்மியா இருக்குது. ஆனா அவங்க ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ண சரக்கா கூட தான் அங்க இருக்குது. அப்ப சோத ப்ராடக்ட்னா என்ன செய்யறது? வீடியோல காட்டலாம் சார். வெப்சைட் காட்டலாம் சார். வெப்சைட் காட்டலாம். வெப்சைட் ஹோம் மீட்டிங் இல்ல பொருளை எப்படி காட்டுறதுன்னு கேக்குறாரு. அது வேற, ஹோம் மீட்டிங் வேற. இப்ப மகா சொன்னது ரைட்டு, மகா சொன்னது ரைட்டு. நமக்கு வேற வழியே கிடையாது. ஆப் இருக்குல்ல, ஆப்ல போன உடனே முன்னாடி என்ன கேட்டிருக்கோம்? முன்னாடி வந்து ப்ராடக்ட்ல போனீங்கன்னா கேட்டகரின்னு அதை டச் பண்ணணும். கேட்டகரி டச் பண்ணணும். ஹோம்லயா இருந்தீங்கன்னா வராது. கேட்டகரி டச் பண்ணா எல்லா கேட்டகரியும் வந்துடும். வரிசையா நீங்க காமிக்க முடியும். இத்தனை இருக்குது சார் இதுல. அப்ப இவங்க என்ன கொஞ்சமா வச்சிருக்காங்கன்னா இவங்க சாம்பிளுக்காக வச்சிருக்காங்க சார். இவங்க முழுசும் வந்து கொண்டு போகல, கொஞ்சோண்டு சாம்பிளுக்காக தான் வச்சிருக்கிறாங்க. அப்ப முழுசு எங்க இருக்கோ? முழுசும் நீங்க தான் பண்ணணும். முழுசு இல்லைன்னா எங்க இருக்கு? வந்து பெரிய அளவுல வந்து எடுத்து செய்யறவங்க தான் முழுசு வச்சிருக்கிறாங்க. முழுசும் வச்சிருக்கிறதுக்கு தான் நாங்க ஒரு ஆள் தேடிட்டு இருக்கிறோம். இல்லைன்னா முழுசும் இனிமேலும் மெதுவா வரும். இதான்னு சொல்லி சமாளிக்கணும். பட் இத்தனை பொருள் இருக்குது கம்பெனியில, இத்தனை பொருள் இருக்கிற இடம் இது. நமக்கு இப்ப இத்தனை நாள் சொல்றதுக்கு இடம் இல்லை. இப்போ 1.5 வேர்டு சொல்லிடலாம். அப்ப அங்க போலாங்க அப்படின்னு அவர் சொன்னா மட்டும்தான். அவர்கிட்ட நாமளா வாழ்ன்றா நாம கடலூர்ல இருந்துகிட்டு 1.5 வேர்டுல ஜாமான் இருக்குன்னு சொல்லக்கூடாது. அப்புறம் பியூசிக்கு வந்த பிற்பாடு நல்லா எழுதிங்க. பியூசியில வந்து ஒரு ஆள் விசிட் பண்ண வரும்போது, ஏன் சார் உங்ககிட்ட சரக்கு கம்மியா இருக்குன்னா, டிப்போவிலேயே சரக்கு இல்லைங்க சார், தயவுசெய்து அது மாதிரி சொல்லாதீங்க. அப்ப என்ன நினைப்பாங்க அவங்க? இவங்க கிட்டயும் சரக்கு இல்லை, டிப்போவிலையும் சரக்கு இல்லை. அப்ப இந்த கான்செப்ட் எடுத்து நம்ம எப்படி ஜெயிக்கிறதுன்னு அவங்களுக்கு சந்தேகம் வருமா வராதா? அப்படி சொல்லக்கூடாது. அதுக்கு மேல நம்ம என்ன சொல்லணும், இங்க உங்களுக்கு ஏன் சார் சரக்கு கம்மியா இருக்குது அப்படின்னு கேட்டா, சார் நான் சரக்கு போட்டிருக்கேன் சார், வரும் சார் அப்படி சொல்லணும். புரிஞ்சுட்டீங்களா? நான் சரக்கு போட்டிருக்கேன் சார், வரும் சார். அந்த மைனஸ் அவங்க கிட்ட எடுத்து போக கூடாது. நமக்கு டிப்போக்காரனுக்கு இருக்கிற சண்டையெல்லாம் அவங்ககிட்ட கொட்டிட்டு இருக்க கூடாது. அப்புறம் நமக்கு அந்த பியூஷ்காரனுக்கு இருக்கிற சண்டையெல்லாம் அங்க போய் சொல்லிட்டு இருக்க கூடாது. நமக்கு பியூஷ்காரங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும், நமக்கு டிப்போக்காரங்களுக்கு பிரச்சனை இருக்கும். யாரேனும் ஒரு ஆளு பொருளை கொண்டுட்டு போய் காமிக்கும் போதே ஒரு ஆள் தலையில கல்லை போடக்கூடாது. தலையில கல்லு போடணும் என்ன போடாம சொல்லுங்க. தலையில கல்லு போடணும் என்ன சொல்லுங்க செல்வராஜ் அண்ணா. தலையில கல்லு போடணும் என்ன? நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். நான் இன்னும் மூட் பண்ண. அவங்கள மாட்டி விடக்கூடாது. அவங்கள மாட்டி விடக்கூடாது. அவங்கள மாட்டி விடுறது இல்ல, நாம மாட்டிக்க கூடாது. நம்ம மாட்டி விடாது சார். நம்ம மாட்டி விடாது சார். அவங்கள மாட்டி விடுறதுக்கு என்ன இருக்குது? அவங்க வேலை செய்வாங்க, வேணான்னு ஓடி போயிடுவாங்க. ஆனா அவங்கள வந்து எந்த இடத்துலயும் ரிவர்ஸ் எடுக்க விடக்கூடாது, ரிவர்ஸ் ஆக விடக்கூடாது. ஆனா அப்பா என்னப்பா இந்த போன வழி சொல்லிச்சுன்னு நம்ம வந்து இந்த சுமதி அம்மா அத்தனை பெருமையா சொல்லி கூட்டிட்டு வந்து இங்க வந்து பார்த்தா இவ்வளவு பொஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. நம்ம வந்து கேட்டகரியில் காமிச்சு என்ன செய்யலாம், இவ்வளவு ப்ராடக்ட் இருக்கு சார், இதெல்லாம் வந்து அவைலபிலிட்டி இருக்கு சார், ஆர்டர் போட்டிருக்காங்க, வந்துடும் சார், தியர் எடுத்துக்குவாங்க இவங்க அப்படி சொல்லிட்டு நம்ம இது ஸ்டார்ட் பண்ணோம். இல்லைன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன ஆகும்? இங்க பொருள் பிரச்சனை இருக்க மாட்டேங்குது. ஆக இந்த இடத்துல பாருங்க, நீங்க எவ்வளவு கவனிக்க வேண்டியது இருக்கு. இங்க பொருள் பிரச்சனை இருக்குதுங்கிறத எந்த நியூ கஸ்டமருக்கு நம்ம சொல்லவே கூடாது, எந்த காரணத்துக்கு கொண்டு. அப்படி யாராச்சும் கூட்டிட்டு வர்ற ஆளுக்கு சொன்னாங்கன்னா அவங்க கிட்ட ஒரு நிமிஷம் நீங்க தனியா வர முடியுமா அப்படின்னு கூப்பிடலாம். இல்லைன்னா அவங்க கிட்ட என்ன செய்யலாம், இவரை மட்டும் தனியா கூட்டிட்டு போயிடலாம். யார நம்ம வந்தாரு அவரை மட்டும் தனியா கூட்டிட்டு போய் நாம வந்து அவருக்கு வேணுங்கிறது சொல்லிட்டு நான் எல்லாம் சொல்லிட்டு நீங்க கூட்டிட்டு போங்கன்னு அனுப்பிச்சு விட்டுலாம். ஏன்னு கேட்டா எந்த ஒரு ஆளும் கூட்டிட்டு வர்ற ஆளு தன்னை அவரை வந்து கூட்டிட்டு வந்தவரை ரிவர்ஸ் பண்ணக்கூடாது. அது கூட்டிட்டு வந்து கத்தியில் ஊத்துற மாதிரி, கூட்டிட்டு வந்து சைட்ல அப்படி அல்லையில மோட்டுற மாதிரி, அது தப்பு. கூட்டிட்டு வந்த ஆளுகளை நம்ம எது நமக்கு மைனஸோ அது அவங்களுக்கு தெரியக்கூடாது. நம்ம மைனஸ் தெரியவே கூடாது.
இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு ஒரு விருந்தினர் வந்துட்டாரு. ஆனா நம்ம வீட்டுல வந்து எத்தனை இருக்குது? 2 இட்லி தான் இருக்குது. அது நாம் சாப்பிடறதுக்கு வச்சிருக்கிறோம். இல்லைன்னு வந்த விருந்தினருக்கு வந்து என்னது நம்ம வந்து சாப்பிடுங்கன்னு சொல்றோம். சிலர் வந்து என்ன தெரிஞ்சுக்குவாங்க, திடீர்னு போய் எப்படி சாப்பிடுறது, அவங்க ப்ரிப்பேர் பண்ணாங்களோ இல்லையோ தெரியல. அதனால நான் வேண்டாங்க சார், நான் சாப்பிட்டேன்னு சொல்லுவாங்க, பொய் சொல்லுவாங்க. கொஞ்சம் பேர் என்ன சொல்லுவாங்க, சார் எனக்கு இப்ப சாப்பிட முடியாது, நான் இன்னொரு நாளைக்கு உங்ககிட்ட சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் என்ன செய்வாங்க, சரி நான் சாப்பிடலைன்னா நீங்க சங்கடப்பட்டுக்கிட்டா என்ன பண்ணுறது? இப்ப இந்த இடத்துல நீங்க எப்படி சமாளிப்பீங்க சொல்லுங்க? இந்த இடத்த எப்படி சமாளிப்பீங்க? அதே மாதிரி சமாளிக்கணும். பியூசிக்கு வர்ற ஆளுகிட்ட நம்ம கிட்ட ஷார்டேஜ் இருக்குது. நமக்கு எல்லா எல்லா பெண்களுக்கும் இது சமாளிபிகேஷன் தெரியும். எல்லா ஜென்ஸும் வந்து சமாளிக்க பழகிக்கணும். நம்ம யதார்த்தமா இருந்தா. ஏன்னா இந்த இடத்துல பொருள் இல்லைங்கிறது நமக்கு பியூஷ்காரங்களுக்கு தான் தெரியும். ஆனா அதே சமயத்துல வந்த புது ஆளுக்கு அது தெரியவே கூடாது. அவர் என்ன ஆயிடுவாருன்னா அந்த இடத்துல இது. அதனாலதான் சொல்றான் சோத ப்ராடக்ட். சோத ப்ராடக்ட்னா பொருளை காட்டு. எங்க காட்டு? நீங்க கொண்டு போன இடத்துல காட்டுங்க. அவங்க வந்து ஒருவேளை உங்களுக்கு பொருள் வந்து கம்மியா இருந்தா நீங்க அங்க பிளான் சொல்ல போனீங்கன்னா அந்த பிளானுக்கும் நீங்க காட்டுற பொருளுக்கும் எதிர்க்காது, எந்த விதமான சம்பந்தமும் இருக்காது. ஏன்? நீங்க பிளான் சொல்ல போனீங்கல்ல, அந்த பிளானுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? பல லட்சங்களை சம்பாரிச்சு போடலாம், கோடிகளை சம்பாரிச்சு போடலாம். காமராஜன் ஒருத்தர் ஒரு 3 கோடி ரூபாய்க்கு மேல சம்பாரிச்சு போட்டாரு. அதனால இது வந்து பெரிய பிசினஸ் டாட் கூட்டுன்னு சொன்னா, ஏன்டா இந்த கொடா பாகல ஜாமானத்தை வச்சுக்கிட்டான்டா நீ வந்து பல கோடி சம்பாதிக்கலாம்னு சொல்றேன்னு மனசுல நினைச்சுப்பாங்க. அது மாதிரி சங்கடங்கள் வந்துடும். அதனால நம்ம என்ன சொல்லணும், பொருள் நிறைய இருக்கு சார், நம்ம வந்து ஆர்டர் போட்டுக்காரு, பொருள் வந்துடும் சார். நீங்க இன்னைக்கு என்ன செய்யலாம், ஜாயின் பண்ணலாம், பிளான் தெரிஞ்சுக்கலாம். நீங்க இருக்கிறத நீங்க வாங்கிக்கலாம். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு போனா அவர் வந்து வர்றதுல வச்சுட்டு உங்களுக்கு போன் பண்ணி சொல்லுவார். இது எல்லாமே பாசிட்டிவ் தான், ஒண்ணு கூட நெகட்டிவ். த அப்ரோச் மஸ்ட் பி பாசிட்டிவ். அந்த அப்ரோச்ல வந்து 90 நெகட்டிவ் இருந்தாலும் நீங்க காலி. கூட்டிட்டு வர்ற ஆளுக்கும் நெகட்டிவ் வரக்கூடாது. அவர்கிட்ட போன்லயே சொல்லிடுறோம், இங்க வந்துட்டு அது இல்லை இது இல்லைன்னு சொல்ல வேண்டாங்க, இருக்கிறத மட்டும் சொல்லுங்கன்னு போன்லயே சொல்லிடுறோம். நீங்க அது இல்லை இது இல்லைன்னு சொன்னா நஷ்டமா இருக்கு. நீ கூட்டிட்டு வர உங்களுக்கு தான் நஷ்டமாகும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எது இல்லையே கேட்கறாங்களோ அதை கூட நம்ம கொடுத்துடலாம். எப்போ அவங்க கேட்டா நம்ம ஆர்டர் போட்டு வாங்கி கொடுத்துடலாங்க. அந்த மாதிரி தான் சொல்லணும். அதான் தட்ஸ் ரைட். ஓகே, இது வந்து என்னது, சோத ப்ராடக்ட். அடுத்தது அண்டு பிளான். அந்த பிளான் சோத பிளான் அர்த்தம். சோத ப்ராடக்ட் அண்டு பிளான் என்னது, பிளான் ஷோ பண்ணும். பிளான் எப்படி சொல்லுவீங்க சொல்லுங்க? எல்லாத்தையும் வாந்தி பண்ணிட வேண்டியதான், பூரா பிளானையும் வாந்தி பண்றதான். பிளான் சொல்லும் போது என்ன பண்றது? இன்னைக்கு யார் மத்தியானம் மீட்டிங் வந்தவங்க, யார் கை தூக்குங்க? இன்னைக்கு மத்தியானம் மீட்டிங் வந்தவங்க மகா கை தூக்குனா அங்கிருந்து அப்படி இப்படி தூக்க வேண்டியதுதான். எனக்கு இங்க காட்டாங்க முடியல. மகா, பூனாவல்லி மேடம், அப்புறம் இன்னைக்கு மத்தியானம் மீட்டிங் வந்தவங்க மட்டும் கை தூக்குங்க. இன்னைக்கு மத்தியானம் 2 to 4 பூனவல்லி மேடம், மறுவர்சி வந்திருக்காரு, செல்வம் வந்திருக்காரு, சசிகலாமா வந்திருக்காங்க, ஜெகதீசன் சார் வந்தாரு, அவர் பாவம் முடியாம இருக்காரு, அதனால கை தூக்கல. மோஸ்ட்லி 5 பேர் வந்திருக்கீங்க இன்னைக்கு மத்தியானம். இன்னைக்கு மத்தியானம் நான் பிளான் சொன்னும் போது நீங்க கவனிச்சிருப்பீங்க. அதுதான் பிளான். அந்த பிளான்ல எங்கேயாச்சும் நான் வந்து எம்ஆர்பி டிஃபரன்ஸ் சொன்னா, ஹலோ யாருங்க அன்மியூட் பண்ணிருந்து? மகா நீங்க தான் நினைக்கிறேன். மகா ஒன்று, மனோகர், சுமதி என்னமா பிரச்சனை? எதுக்கமா நீங்க மைக் அன்மியூட் பண்ணிட்டே இருக்கீங்க? மனோகர் சார், நீங்க மைக் அன்மியூட் பண்ண வேண்டாம் சார், மைக் மூவ் பண்ணுங்க சார். மகா மைக் மூவ் பண்ணுங்க, வேணுங்கிறப்ப அப்படி டச் பண்ணிட்டு மறுபடியும் டச் பண்ணிக்கணும், அப்பதான் வந்து அதனால இன்னைக்கு நான் சொன்ன பிளான்ல எங்கேயாச்சும் நான் எம்ஆர்பி டிஃபரன்ஸ் சொன்னா, ஹலோ லெஸ் தேன் மார்க்கெட் பிரைஸ் சொன்னேன், வெளி மார்க்கெட்டை விட நம்ம பொருட்கள் வந்து விலை குறைவு சொன்னேன். எம்ஆர்பி டிஃபரன்ஸ் சொன்னா, ஹலோ இப்ப நீங்க யாராச்சும் சொல்றதுன்னா அன்மியூட் பண்ணி சொல்லலாம். இன்னொருத்தர் சொல்லும் போது நீங்க மியூட் ஆகிக்கலாம். இல்ல சார். சொல்லலையில போகணுமா? இல்ல சார். அதேதான் நீங்களும் சொல்லணும். சார் நீங்க இன்னைக்கு 3000 ரூபாய்க்கு வாங்குறீங்க, இந்த 3000 ரூபாய் எத்தனை ஒரு வருஷத்துக்கு வாங்கணும், அப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு 3000 ரூபாய்க்கான பொருள் திருப்பி கிடைச்சிடும். 6 மாசத்துக்கு ஒருக்கா 1500, இன்னொரு 6 மாசத்துக்கு ஒருக்கா 1500 கிடைச்சிடும். அப்படிதான் சொல்லணும். பிளான் வந்து எடுத்த உடனே பூராத்தி வாங்கி பண்ணக்கூடாது. சரிங்க, நான் இப்ப இதுல ஏதாவது சம்பாதிக்கிறதுனா என்னங்க பண்றதுன்னு கேட்டா, எடுத்தோடனே நெட்வொர்க் சொல்லக்கூடாது. எடுத்தோடனே என்ன சொல்லணும், சார் இந்த பொருளை முதல்ல சேல்ஸ் தான் ப்ரொமோட் பண்ணணும். சார் இந்த ஆயில் நீங்க ஒரு 1000 லிட்டர் ஆயில் வித்தா நான் உங்களுக்கு எவ்வளவு கொடுத்துருவேன்? 1 லட்சம் ரூபா கொடுத்துருவேன் சார். 1000 லிட்டர் வித்தா நீங்க 1 லட்சம் கொடுப்பீங்களா? ஆமா சார்.
நான் வந்து ஒரு 100 லிட்டர் விற்றா 10,000 ரூபா கொடுக்கணும் சார். 100 லிட்டர் விற்றா எவ்வளோ கொடுத்துடலாம்? 10,000 ரூபா கொடுத்துடலாம் சார். உங்களுக்கு அவ்வளோ வருமானம் இதில் இருக்குது சார். அதுலேயே இவ்வளோ இருக்குதா? ஒரு 2 பொருளை சொல்லலாம் நீங்கள். அதே மாதிரி ஒரு நியூட்ரி சார்ஜ் சப்ளிமெண்ட் கார்டு சொல்லலாம். ஏன்னா நம்ம பொருள் எல்லாத்தையும் காமிச்சிட்டோம். பொருளே இந்த மாதிரி இந்த பொருளை நீங்கள் ஒரு நாளைக்கு இவ்வளோ விற்றா இவ்வளோ காசு கிடைக்கும். அதில் என்ன இருக்குது அதையெல்லாம் பழத்தையெல்லாம் தொலைச்சு காட்டக்கூடாது. பிளான்ல எடுத்தோடனே தொலைச்சு காமிச்சிட்டிங்கன்னா அவர் ஆரம்பமே வந்து என்ன ஆயிடுவாரு, வந்து உஷாராயிட்டு அவர் வந்து ஐடி போட்டா இத்தனை இருக்குதா, அப்ப நான் ஐடி போடாமே ஐடி ரேட்டு போட்டுக்கு வாங்கிக்கலாமான்னு கேட்பாரு. அதனால ஐடி போடுங்க சார், இத்தனை லாபம் இருக்கு, மெம்பர் ஆனா இத்தனை லாபம் இருக்கு சார், வித்து காசு பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன பண்ணிக்கலாம், அப்புறம் வந்து வெளிமார்க்கெட்டோட விலை கம்மியா வாங்கிக்கலாம் சார். 12 மாசம், இந்த 12 மாசம் சொல்லணும், 12 மாசத்துக்கு நீங்க 3000 ரூபாய்க்கு தொடர்ந்து வாங்க பட்சத்துல உங்களுக்கு என்ன கிடைக்கும், 12 மாசம் முடிஞ்ச உடனே 3000 ரூபாய்க்கான பொருள் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைச்சிடும். அப்ப நீங்க 6 மாசத்துக்கு ஒருக்கா 1500 2ஆ பிரிச்சு வாங்கிக்கலாம். அந்த மாதிரிதான் சொல்லணும் பிளான். இதை விட்டுட்டு நீங்க பிளான் சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த பிளான் புக் எடுத்து வச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த பூரா பிளானையும் சொல்லி வாங்கி பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா அவர் இவ்வளவு தானன்ட்டு எந்திரிச்சு போயிடுவாரு. அவுட்லைன் மட்டும் தான் சொல்லணும். நான் முழுசும் பிளான் தெரிஞ்சுக்கோன்னா என்ன செய்யணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நம்ம ஜூம் மீட்டிங் நடக்குது, ஆல் மீட்டிங் நடக்குது. நீங்க ஒன்றும் இல்லை சார், ஒரு 20,000 ரூபாய்க்கு சரக்கு எடுத்து வீட்டில் வைங்க சார். நம்ம ஒரு ஹோம் மீட்டிங் பண்ணிடலாம். எங்க லீடர் மகாலட்சுமி வருவாங்க, எங்க லீடர் சசிகலா வருவாங்க, போனவள்ளி வருவாங்கன்னு சொல்லுவாங்க கீழே இருக்கிறவங்க. அதெல்லாம் எதுவுமே சொல்லல. நீங்க வாட்டுக்கு என்ன செய்யறது, அவர்கிட்ட வந்து பூராத்தி வாந்தி பண்ணிட்டீங்கன்னா அவர் மெம்பரே ஆகலைன்னா பூராத்தி வாந்தி பண்ணோடனே அவர் என்னது அஜீரணமாகி ஓடி போயிடுவார். அப்படியே நுனிப்புள்ளதான் மேயும். மேல இருந்து வரையாத அவர் சொல்லுவார் வருமானம் இருக்குதுங்க. நான் எந்த மீட்டிங்லயாவது வந்து போயிட்டு இதுதான் பிளான், இதுல இவ்வளவு பி வரும், இதுல இருக்குது இவ்வளவு டிஸ்கவுண்ட், அது மாதிரி நான் சொல்றதே இல்லை. ஏன்னு கேட்டா புதுசா வந்திருக்கிறவங்களுக்கு அது புரிஞ்சு போயிடும். அது நமக்கு பழைய ஆளுக்கு எல்லாம் புரியும். அதனால அது புரியுற மாதிரி அப்படி மேல இருந்து வரையதை சொல்லி ஆகும். காரணம் என்னன்னு கேட்டா நம்ம எல்லாத்தையும் கையை திறந்து காமிச்சோம்னா அவங்களுக்கு இவ்வளவுதான், இதுக்கு மேல ஒண்ணும் இல்லைங்கன்னு கேட்காது. அப்படியே ஒரு அவுட்லைன் போட்டான்னு செய்யணும். பாத்தீங்கன்னா தொடரும், இது வந்து என்னது ஒரு பெரிய இதை போட்டு விட்டு அப்புறம் தொடரும்னு போடுவாங்க. சீரியல் பாக்குறீங்களா எல்லாரும்? போன வழியாம சீரியல் பாக்குறீங்களா இல்லையா? அது நீ பாக்குறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை. சீரியல் பார்க்காத பொம்பளைங்க எல்லாம் இருக்காங்க அந்த நாட்டுல. ஆர்சிஎம்ல இருக்கிறவங்க மட்டும் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வேற எல்லாம் சீரியல்லே தான் கிடக்குறா. என்னால சரி தூங்கும் போது கூட அது ஓப்பன்ல இருக்குது, சீரியல் ஓப்பன்ல ஓடிட்டு இருக்குது, இவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி அது அந்த போடுற சீரியல்ல எப்படி அப்படியே போட்டு விட்டு இவள் என்ன ஆனாள் அப்படின்னு ஒரு கேள்விக்குறி போட்டு தொடரும் அப்படி ஐயோ குப்பரை தள்ளுனாலே, மாமியா மருமகளை தள்ளுனாலே தொடரும்னு போட்டானே, நீ அடுத்த வாரம் வர வரைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்கு அவங்களுக்கு. இதே யுத்தி தான் கையாளணும். நீங்க வாங்கிருங்க சார் 3000 ரூபாய்க்கு ஐடி போட்டலாம் சார். ஐடி போட்ட அப்புறம் என்ன செய்யலாம், நீங்க மாசம் 3000 ரூபாய்க்கு வாங்குறதுன்னா மட்டும்தான் ஐடி போட முடியும் சார். ஒரு வயசுக்கு வாங்க உங்களுக்கு 3000 ரூபாய்க்கு பெனிஃபிட் கிடைக்கும். ஒருவேளை நீங்க வாங்கல, நான் வந்து ஏதோ வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற ஐடி வேண்டியதில்லை சார். நீங்க எப்போ வேணாலும் வந்து பொருள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் சார். என் பேரை சொன்னா போதும் சார், நான் சொல்லிட்டு போயிடுறேன் சார். நீங்க எப்போ வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கீங்க சார். வேலை முடிஞ்சு போச்சு. அப்போ அவங்க என்ன செய்வாங்க, எம்ஆர்பி சேலுக்கு வந்துருவாங்க. இல்லைன்னா உங்க அட்ரஸ் கொடுங்க சார், என்ன வேணும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் டோர் டெலிவரி நம்ம போன வழி கொடுக்குற மாதிரி கொண்டு போய் டோரோட கொடுத்து வந்துட வேண்டியதுதான். இதுதான் நீங்க பண்ண வேண்டியது. ஏன்னு கேட்டா அவர்னால வந்து நமக்கு ஜாயினிங் பண்ணாருன்னா வரக்கூடிய அத்தனையிலே வந்து நமக்கு பிவி இருக்கு, காசு இருக்கு. அவர் ஜாயினிங் போட அனுப்பிட்டுன்னு சொன்னா அவர் என்ன செய்யலாம், அவருக்கு நம்ம எம்ஆர்பியில் கொடுத்து காசு ஆக்க வேண்டியதுதான். ஏதோ ஒரு வகையில அவர் மூலமா நமக்கு காசு ஆகணும். ஒன்னா எம்ஆர்பி இல்லைன்னா வந்து மெம்பர்ஷிப், இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று ப்ரொமோட் பண்ணுங்க. பிளான் வந்து முழுசு அவருக்கு உடனே சொல்லிடக்கூடாது. சோத ப்ராடக்ட், சோதா பிளான் வந்து எக்ஸ்பிளைன் கிடையாது. அந்த வார்த்தை படிங்க. சோத பிளானா எக்ஸ்பிளைன் த பிளானா? மகா சொல்லுங்க, சோத பிளானா எக்ஸ்பிளைன் த பிளானா? ஷோ த பிளான் தான் சார். சோத பிளான்னா என்ன அர்த்தம்? நீங்க சொன்ன மாதிரி அளவா, ஆமா அளவா சொல்லணும். எக்ஸ்பிளைனர் நீட்டா சொல்லக்கூடாது. சோதா, சோத ப்ராடக்ட், சோத பிளான் தான். சோதா அது வந்து எக்ஸ்பிளைன் த ப்ராடக்ட், எக்ஸ்பிளைன் த பிளான் எல்லாம் கிடையாது. எக்ஸ்பிளைனுக்கு ஷோவுக்கு என்ன வித்தியாசம்னா, ஷோன்னு என்னது, இதாவார் இதுதான் எங்க அப்பா, இதாவார் இதுதான் எங்க அம்மான்னு சொல்லிட வேண்டியது, அவ்வளவுதான். எங்க அப்பா எந்த ஊரு, எங்க தாத்தர் எந்த ஊரு, எங்க அம்மா எந்த ஊரு, அவங்க பாட்டி எந்த ஊரெல்லாம் சொல்றதுக்கு பேரு ஷோ கிடையாது. ஷோனா காமிக்க வேண்டியதுதான். அதை புரிஞ்சுக்கணும். சரியா? இந்த வந்து இன்றைக்கான வந்து இதுல வந்து இன்னொரு பாயிண்ட் மட்டும் தான் இருக்குது, அது மட்டும் நான் சொல்லிடுறேன். என்னன்னு கேட்டா, லீவ் சம் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஆர் சிடி.
இப்ப பிளான் சொல்லியாச்சு, பொருள் அவர் வந்து வாங்குறதுக்கு காமிச்சு கொடுத்துட்டோம். ஏற்கனவே யூஸ் பண்ணதே கூட அவர் மீண்டும் யூஸ் பண்ணிட்டு ஐடி போடுறாருன்னா அவருக்கு நம்ம என்ன செய்யணும்? ஐடி போடாம வாங்கிட்டு போனா அவர் விட்டுறணும். ஐடி போட்டாச்சு, ஒருத்தர் வந்து ஐடி போட்டாருன்னா ரெடி சார் ஐடி போடுறேன் சார் சொன்னா அவருக்கு நம்ம சும்மா விடக்கூடாது. என்ன செய்யணும்? கொஞ்சம் நோட்டீஸ், இல்லைன்னா ஒரு சிடி, இல்லைன்னா வீடியோ ஃபைல், என்ன எங்க இருக்குது சம்பந்தமான விளக்கம் எங்க இருக்குது, ஒரு வீடியோ ஃபைல், இல்லைன்னா என்னது ஒரு யூடியூப், இல்லைன்னா என்னது ஒரு ஃபேஸ்புக்ல இருக்கிற சில தகவல்கள், இல்லைன்னா என்னது இன்ஸ்டாகிராம், மீடியா மூலமா ஆர்சியமா அவருக்கு காமிச்சு கொடுக்கணும். நம்ம கொஞ்சம் சிடி கொடுக்கலாம், கம்பெனி சிடிஸ் இருக்குது. இல்லைன்னா நீங்க என்ன செய்யலாம், கொஞ்சம் புக்லெட் கொடுக்கலாம். இல்லைன்னா நீங்க என்ன செய்யலாம், அவங்களுக்கு வந்து எப்படியாச்சும் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் அவங்க கையில் நோட்டீஸ், பிக் நோட்டீஸ் கொடுக்கலாம். அது மாதிரி கொடுத்தீங்கன்னு சொன்னா அவங்க என்ன ஆவாங்க, பரவாயில்ல மெம்பர்ஷிப் ஆன உடனே நமக்கு இந்த மாதிரி. அது எல்லாமே காசு வாங்கி தான் கொடுப்போம், சும்மா கொடுக்கக்கூடாது. எதுவுமே சும்மா கிடையாது, சும்மா கிடையாது, எல்லாமே காசு தான். காசு வாங்காம சும்மா கொடுத்தா, ஆமா அதாவதுங்க ஆம்பளை வந்து பாவம் பார்த்தா என்ன ஆயிடுவான், கடன்காரன் ஆயிடுவான். பொம்பளை பாவம் பார்த்தா ஏதோ ஆயிடுவான்னு சொல்றாங்க, அது உங்களுக்கே தெரியும், நீங்களே தெரிஞ்சுட்டு போங்க. ஆம்பளை பாவம் பார்க்க கூடாது, பொம்பளையும் பாவம் பார்க்க கூடாது. ஏன்னு கேட்டா நாம சம்பாதிக்கிறதுக்கு பிசினஸ் வந்திருக்கிறோம். நாம அவங்களை போய் மெனக்கெட்டு உட்காந்து பஸ் ஸ்டாப்ல வந்து கூட்டிட்டு வந்து எல்லாத்தையும் காமிச்சு கொடுத்துட்டு அவர் வாட்டுக்கு மாப்பிள்ளையாட்டு வந்துட்டு மாப்பிள்ளையாட்டு போவாராமா. நாம் வந்து சும்மா கை வீசிட்டு சும்மா வருமா, வீட்டுக்குள்ளேயே விட மாட்டாங்க நம்மள. வியாபாரம்ங்கிறது என்னன்னு கேட்டா, வியாபாரம்ங்கிறது பைசா, எல்லாரும் நெஞ்சில வைங்க. வியாபாரம்ங்கிறது பைசா தான். பணம் இல்லை, பொருள் வாங்குறதுக்கு அது கெப்பாசிட்டி இல்லை. ஒரு 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு தான் வாங்குறாருன்னு சொன்னா அவரை போய் மெம்பர் ஆகணும்னு நீங்க பாடுபடாது. ஏன்னு கேட்டா வாழ்நாள் முழுக்க அவர் 1000 ரூபாய்க்கு தவிர அதுக்கு மேல 1000 ரூபாய் தாண்டவே மாட்டாரு. அவருக்கு எம்ஆர்பியிலே சரக்கு டெய்லி வீட்டு அட்ரஸ் கொடுங்க சார் கொண்டாந்து தர்றேன். என்னைக்கு அவர் 3000 ரூபாய்க்கு தொடர்றாரோ அன்னைக்கு ஐடி போட்டா போதும். இன்னும் வெட்டியாளர்கள் எல்லாம் ஐடி போடணும், நமக்கு எதுவும் வரப்போகுது. அப்போ ஐடி போட்டாச்சுன்னா மட்டும்தான் நம்ம என்னது கொஞ்சம் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் என்னங்க, நமக்கு வந்து நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. படிக்கிறதுக்கு நமக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நீங்க கொடுக்கணும். மகாமாரி ரொம்ப சொன்னீங்களா என்னது? ஹலோ சொல்லுங்கம்மா, இது என்னன்னு தெரியுதா? இது என்னன்னு தெரியுதா? தெரியல சார், காட்டுங்க சார். தெரியவே இல்லையா? தெரிகிறதா? தெரிகிறது சார். தெரிகிறதா? வழியில் தெரிகிறது, இப்பொழுது வந்து எரிகிறது, மீண்டும் தெரிகிறது. இதெல்லாம் என்னன்னு தெரியுமா? இது யாருக்குள்ளது தெரியுமா? டிஹெச்ஏ தெரியுதா? தமிழ்ல இருக்கு. தெரியுதுங்க சார். டிஹெச்ஏ தமிழ். இது யாருக்குள்ளது சொல்லுங்க? டிஹெச்ஏ வந்து கருவுற்ற தாய்மார்கள், குழந்தைகள், வயதானவர்கள், கருவுற்ற தாய்மார்களுக்கும் பாலூட்டும் அதாவது என்னது ஃபீடிங், மதர் ஃபீடிங், பாலூட்டும் தாய்மார்களுக்கும் டிஹெச்ஏ கொடுக்கலாம். கருவுற்ற அல்லது பாலூட்டும் தாய்மார்களுக்கு இதை கொடுக்கலாம். இதிலே போட்டுக்கலாம் பாருங்க. நியூட்ரி சார்ஜ். கருத்தரிக்கும் போதும் தாய்ப்பால் அளிக்கும் சமயத்திலும் தினமும் ஒரு கேப்சூல்ஸ் எடுத்துக்கொள்ள வேண்டும். போட்டுக்கா. இது எதுக்காக நான் சொல்றேன்னா, வரக்கூடியவங்க வீட்டுல நம்ம விசாரிக்கிறோம் இல்லையா, வீட்டை விசாரிக்கும் போது அங்க வீட்டுல ஏதாச்சும் கர்ப்பிணி பெண்கள் இருந்தா, எதுக்காக நான் இதை ப்ரொமோட் பண்ண சொல்றேன்னு சொன்னா, கம்பல்சரி இதை ப்ரொமோட் பண்ணுங்க. இதன் மூலமா ஒரு ஆரோக்கியமான குழந்தைய அவங்க பெற்றெடுப்பாங்க. நல்ல வந்து ஹெல்தி பேபியா பிறக்கும். நல்ல பிரில்லியண்டா இருக்கும், அந்த பேபி பிரில்லியண்டா இருக்கும். அந்த அம்மா நீங்க என்ன சொல்லி கொடுக்கணும், உங்க மனைவி மாசமா இருக்குதுங்க. நான் இந்த சப்ஜெக்ட் இதுல எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, நிறைய பேர் என்ன செய்யணும், ஃபேமிலியில யாருக்கு என்ன வேணும்னு தெரியாம எதையோ ஒன்று கொடுத்துட்டா ஆவறது இல்லை. இதெல்லாம் அத்தியாவசியம். விசாரிச்சு பாருங்க. அவங்க வீட்டுல யாருக்காச்சும் அவங்க ஒரு வேளை கன்சீவா இருந்தா, அவங்க மனைவியோ அல்லது அவங்க தம்பி மனைவியோ அவங்க சொந்தக்காரங்களோ கன்சீவா இருந்தா தயவு செய்து இதை ப்ரமோட் பண்ணுங்க. இதன் மூலமா உங்களுக்கு என்னம்மா? ஹலோ மகா சொல்லுங்க. ஒரு 60 வயசுக்கு மேல கூட எடுத்துக்கலாம், நம்மளே கூட எடுத்துக்கலாம்ல சார்? எல்லாரும் எடுத்துக்கலாம். டிஹெச்ஏ யாரு இது வந்து அவங்களுக்கு ஸ்பெசிபிக்கா நீங்க ப்ரமோட் பண்ணலாம்.
டிஹெச்ஏ வந்து யார் வேணாலும் எடுத்துக்கலாம். நாங்க கூட சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 60 வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா நீங்க வந்து டிஹெச்ஏவும் சாப்பிடலாம். குழந்தை தானே, 60 வயசுக்கு மேல குழந்தை தானே. நான் நல்லா பயங்கரமான குழந்தை, ஏன்னா பல்லு முளைச்சிருச்சு அவ்வளவுதான். ஆனா பல்லெல்லாம் 60 வயசுக்கு மேல வெகு பேருக்கு பல்லே இருக்காது. அவங்களால பல்லு போன குழந்தைங்க, நம்ம பல்லு இருக்கிற குழந்தை அவ்வளவுதான். ஏன்னு கேட்டா நம்ம இப்போ வந்து கிட்ஸ் பவுடர் சாப்பிடலாம். என்ன சாப்பிடலாம்? நம்ம பெரியவங்க வயசானவங்க வீட்டுல இருந்தா கிட்ஸ் நீங்க ப்ரொமோட் பண்ணணும். முடிச்சாச்சு கிட்ஸ் இது மாதிரி பொருட்களை நீங்க அவங்களுக்கு வாங்கிட்டு போறதுன்னு ஆச்சு. பொருளை வந்து வாங்குறாங்க, ஐடி போடுறாங்க. ஸ்பெசிஃபிக்கா ரிசல்ட் ஓரியன்ட் ப்ராடக்டா கொடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? மிகப்பெரிய ரிசல்ட் கிடைக்கும். பொருளை கொடுக்கறது முடிவாயிருச்சு. அந்த பொருளை என்னன்னு சொல்லி நம்ம காமிச்சு கொடுக்கணும். அது அங்க இருக்குதான்னு பார்க்கணும், அவ்வளவுதான். காமிச்சு கொடுத்துட்டு நம்ம என்ன செய்யலாம்? அங்க இருந்தா இந்த இருக்கிறதுல டிஹெச்ஏ இருந்தா பாருங்க, அவங்க வீட்டுல ஏதாவது கர்ப்பிணி பெண்களோ பால் ஊட்டும் தாய்மார்களோ இருந்தா கொடுங்க. ஏன்னு கேட்டா ஒரு பெண் கர்ப்பிணியா இருக்கும்போது குழந்தைக்காகவும் சாப்பிடுகிறாள். ஒரு பெண் பால் ஊட்டும் போது அந்த பாலின் மூலமாக அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா, அந்த தாய் வந்து கால்சியத்தை வந்து இழக்கிறான். அந்த பால் மூலமாக கால்சியம் இழந்து போய் கால்சியம் இழக்கிறதுனால அவங்களுக்கு என்ன காரணம்? லொடக்குன்னு போயிடுவாங்க. ஒரே குழந்தை பிறந்தோடனே லொடக்குன்னு போயிடுவாங்க. என்ன காரணம்னா கால்சியம் வந்து அவங்க உடம்புல இருந்து நிறைய வேஸ்ட் ஆகும். நிறைய வந்து நம்ம கேள்விகளை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மாசம் பால் கூட அப்புறம் குட்டி பால் கொடுத்துடலாமா? அதை விட கொடுமையாது. அந்த குழந்தைய வந்து நம்ம ஒரு மாசத்துலயே கொண்டு கொடுத்ததுக்கு சமம். அதனால அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? சொல்லிக் கொடுக்கணும். இதெல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும்? ஒண்ணு, அந்த தாய்க்கு நிறைய கால்சியம் லாஸ் ஆனா கூட கால்சியம் ப்ரொடக்ஷன் ஆயிடும். ரெண்டாவது என்னன்னு கேட்டா, குழந்தைக்கு 2 வயசு வரைக்கும் அவங்க பால் கொடுக்கலாம். 2 வயசுக்கு பால் கொடுக்குற ஒரு குழந்தை எப்படியா இருக்குன்னா ஹெல்தி பேபியா இருக்கும், நோய் வராது. இல்லைன்னா இவங்க ஆஸ்பத்திரிக்கு 3 ஆஸ்பத்திரிக்கு போகணும். அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எனவே பிரயோஜனமுள்ள பொருட்களை நீங்க காட்டுங்க. பிரயோஜனமுள்ள பொருட்களை நீங்க அவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணுங்க. பிரயோஜனமுள்ள இது மாதிரி செய்திகளை இது வந்து அவங்களுக்கு ஒரு வேலை பிரயோஜனம் இல்லைன்னா கூட பக்கத்து வீட்டுல யாராவது கர்ப்பிணியா இருந்தா நம்மளுக்கு ஃபோன் பண்ணிடுவோம். அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க வந்து தமிழ்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 8-9 பக்கம் இருக்குது தமிழ்லயே. இது ரொம்ப அழகா கலர்ஃபுல்லா இருக்கு. இது வந்து உங்களுக்கு எந்த ஒரு கர்ப்பிணிக்கும் எந்த ஒரு பால் ஓட்டும் தாய்க்கு கொடுத்தாலும் அவங்க இது எனக்கு வேணும்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கு. அற்புதமான ப்ராடக்ட், கிளினிக்கலி ப்ரூவன் ப்ராடக்ட். ஆகையினால நீங்க இதை செய்யுங்க. இன்றைக்கு கேட்டவர்களை நான் மனப்பூர்வமாய் வாழ்த்தி, இன்றைக்கு சொல்ல வர்றவங்களையும் மனப்பூர்வமாய் வாழ்த்தி, நான் சொன்னதை யாராவது எழுதிக்கிட்டீங்களா? இல்லை எழுதிக்கலைங்க சார், நான் வந்து மனசுலயே நிறுத்தி இருக்கிறேன் சார், நான் பயங்கர சார், அப்படியே கேட்டா அப்படியே உள்ள நிறுத்திடுவோம் சார். அப்படி இருந்தா 2 பேரும் நீங்க பேசலாம். இப்ப சொன்னவங்க 2 பேருக்கு வாய்ப்பு இல்லை, சொல்லாதவங்களுக்கு வாய்ப்பு. ஒரே 2 பேரும் மீண்டும் மீண்டும் சொன்னா எப்படி இருக்கும்? அவங்க மட்டும்தான் சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க எல்லாரும் வந்து என்னது எதையுமே அப்சர்வ் பண்ணிருக்க மாட்டீங்க. ராணி மகேஷ், இன்னைக்கு நீங்க சொல்லுவீங்களா? நீங்க சொன்ன உடனே நான் அடுப்பாங்காரைக்கு போயிட்டேன் சார். அப்படியாம்மா? ஹலோ அம்மா, ராணி மகேஷ் அம்மா, உங்களை அன்மியூட் பண்ணுங்கம்மா. இருக்காங்களா போயிட்டாங்களான்னு தெரியல. வீடியோ இருந்தா தானே தெரியும் எனக்கு. சண்முகம் சார், நீங்க சொல்லுவீங்களா? சண்முகம் சார் இருக்காரா இல்லையா? அவரும் இல்லை. நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம் சார், யாரும் உங்களை மியூட் பண்ண கிடையாது. வேற யார் சொல்லுங்க? அன்மியூட் பண்ணிட்டேன் சார். யாருமா? அன்மியூட் பண்ணிட்டேன் சார். 2 பேரையும் இருக்காங்க, 2 பேருமே இருக்காங்க. நீங்க மியூட் பண்ணி வச்சிருந்தீங்களா? இல்ல சார், நான் மியூட் பண்ணல. சரி, வேற எனிபடி சார் யாராவது சொல்லலாங்க. நாம குறிப்பிட்ட மாதிரி கேட்டா அவங்க அங்க இல்ல சார், அங்கேயே போயிட்டாங்க. ஹலோ வணக்கம் ஐயா. வணக்கம். சொல்லுங்க மனோஜ் சார். வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து 3 விஷயம் பார்த்தோங்க ஐயா. ஒண்ணு வந்து ஷோ த ப்ராடக்ட் அண்ட் பிளானு. அதுல வந்து ஷோ த ப்ராடக்ட், அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பொருளை வந்து காட்டணும் அவங்கள்ட்ட. அதை பத்தி டீட்டெயில் வந்து இது பண்ணாம ஃபர்ஸ்ட் வந்து எல்லா பொருளையும் காட்டுறதுக்கு ஆப் தான் ஒரு சரியான தேர்வு. அதை வந்து நம்ம வந்து செய்யணும். அதன் பிறகு வந்து பியூசிக்கு வரும்போது நம்ம புது ஆளை கூட்டு போகும்போது அங்க பியூசில எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம வந்து பாத்துக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியம். ஒரு நீங்க சொல்ற மாதிரி போட்டோட தாண்டி மாதிரி ஆயிடக்கூடாது. அந்த 4 மாதமா போய் அவங்க வந்து தொலைல கால போட்டு முடி போட்டு கூடாது திருப்பி. ஆமா, அதை பண்ணிடாம நம்ம வந்து பாத்துக்கணும். அந்த மாதிரி ஒரு வாட்டி நடக்குது அப்படின்னா அந்த பிஎஸ்சியை தவிர்த்துறதே நல்லது. இல்லைன்னா அவரை தனியா கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்க, ஏதோ கூட்டிட்டு போற ஆளுகிட்ட மைனஸ் வரலாம்.
ரெண்டாவது அங்க பிஎஸ் காரர்கிட்டையும் மைனஸ் வரலாம். இல்லைன்னா யாராச்சும் பார்க்க வந்திருப்பான், அந்த ஆளு கூட ஒரு பிட்டை போட்டு போயிடுவான். அதனால அதுக்கு கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த விஷயத்துல நாம ஒரு விஷயத்தை காட்ட போகையில கேர்ஃபுல்லா போகணும். நம்ம வீட்டு விட்டு வெளியே போறோம் இல்லைங்களா மனோரு, போகும்போது எத்தனை கேர்ஃபுல் அப்படின்னு வாங்கி குடிச்சு போறோம். அப்புறம் இல்லைன்னா என்னது, நீ போய் முன்னாடி வா அப்படின்னு மனைவி பாட்டு போறாங்க. இல்லைன்னா என்ன செய்யறாங்க, ப்ராயர் நான் என்ன மாதிரி ஆளுகள்லாம் ப்ராயர் பண்ணிட்டு கிளம்பி போறோம். இதெல்லாம் வந்து வீட்டு விட்டு கிளம்பி போகையில எவ்வளவு ஜாக்கிரதையா போறோம். ஆனா அதே சமயத்துல பிசினஸுக்கு போகையில மட்டும் நம்ம வந்து நம்முடைய ஹேண்ட்லிங் வந்து மைனஸா இருக்கக்கூடாது, கேர்ஃபுல்லா இருக்கணும். கேர்ஃபுல் டீலிங்கா இருக்கும். இல்லைன்னா ஒரு ஆளை உள்ள கொண்டு வந்து ஆர்சிஎம் வந்து மோசம் கிடையாது, கம்மி பொருள் எல்லாம் கிடையாது, நிறைய இருக்குது, அவங்களால எடுத்து வைக்க முடியல, அவ்வளவுதான். அதை போய் அந்த ஆளுக்கு சொல்றதுனால நம்ம புது ஆளுக்கு சொல்றதுனால நம்ம கொண்டு வரோம். வெரி குட் மனோகர், அந்த பாயிண்ட் அருமையா கேட்ச் பண்ணிட்டார். மகிழ்ச்சி மனோகர் சார், வாழ்த்துக்கள். அப்புறம் அவர் வந்து ஒருவேளை நம்ம ஐடி போடுறாரு இல்லைன்னு அந்த பாயிண்ட் சொல்லுங்க. அடுத்தது வந்து பிளான். இப்போ வந்து முதல்ல வந்து இவ்வளோ பொருள் தான் இருக்கா அப்படின்னு அவங்க கேட்குறாங்கனாக்கா அதை வந்து அழகாக நம்ம வந்து டேக்கிள் பண்ணோம். இல்லை சார் நிறைய பொருள் இருக்குது, ஆர்டர் போட்டிருக்காங்க வந்துடும் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இப்போ வந்து அவங்க வந்து கேட்குறாங்க ஐடி போடலாமா, இல்லை வந்து நான் வந்து இவ்வளோதான் எவ்வளோ வாங்குறது என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படின்னா ஷோ த பிளான். அவங்க பொருள் இது பண்ணும்போது அடுத்து ஷோ த பிளான். அது வந்து எக்ஸ்பிளைன் த பிளான் கிடையாது, ஷோ த பிளான் தான். பிளான முழுசுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே மேல இந்த மாதிரி நான் சொன்னேன் நல்ல ஒரு 4 பாயிண்ட் அப்படி சொன்னா போதும். பொருளை வருமானம் இருக்குது, பொருளை தரம் இருக்குது, பொருளை யூஸ் பண்ணா ஹெல்த் இருக்குது, பொருளை சேல் பண்ணா வெல்த் இருக்குது, அவ்வளவுதான். 4 பாயிண்ட் தான். சூப்பர். மறுபடியும் சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க, போன் வந்துச்சு சார். பொருளை வந்து என்ன இருக்குது, குவாலிட்டி இருக்குது, பொருளை வந்து என்ன இருக்குது, ஹெல்த் இருக்குது, பொருள்ல என்ன இருக்குது, பொருளை ப்ரொமோட் பண்றதுனால நமக்கு வந்து என்ன இருக்குது, வருமானம் இருக்குது, சேல் பண்ண வருமானம் இருக்குது. இதுதான், இது சொன்னா போதுமானது. சரியா? ஓகே. 3 பாயிண்ட். பொருள் குவாலிட்டியா இருக்கு, ஹெல்த்தி கிடைக்கும், வெல்த்தும் கிடைக்கும். நம்ம சாப்பிட்டா ஹெல்த், யாருக்காவது கொடுத்தோம்னா வெல்த். வெரி குட். ஓகே, 3 பாயிண்ட். ஓகே ரைட். அது சொல்றோம். அவர் ஐடி போட்டாருன்னு வச்சுக்கலாமே. ஐடி போடுறாரு போடல. போட்டாருன்னா கண்டிப்பா அவங்க வந்து போட்டவங்களுக்கு சொல்லுங்க, போடாதவங்களுக்கு சொல்லுங்க. போடாதவங்களுக்கு வந்து என்ன சொல்லணும்னா, இந்த இது இன்னும் நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க, பொருளை யூஸ் பண்ணி பாருங்கன்னு அந்த இதை நம்ம வந்து பொருள் கொடுத்து அனுப்பிடணும். எல்லாமே காசு வாங்கிட்டு தான் பண்ணணும். அடுத்தது அவர் ஐடி போடுற வரைக்கும் நம்ம அவர் காசோட வர வரைக்கும் பொறுமையா இருந்து தான் நம்ம வந்து ஐடி போடணும். போட்டு முடிச்ச பிறகு அப்படியே அவரை விட்டுறக்கூடாது. அதுக்கு மேலதான் நமக்கு வந்து வேலையே இருக்கு. அவரை வந்து அந்த படிக்கிறதுக்கு இல்லை பார்க்கறதுக்கு சிடி புக்லெட்டு இந்த மாதிரி இதெல்லாம் முதல்ல நம்ம வாங்கி வச்சிருக்கணும், நம்ம படிச்சிருக்கணும். எல்லா பிசிலுமே இருக்கு, கேட்டிங்கன்னா கொடுக்குறாங்க. அது வந்து நம்ம வந்து வாங்கி படிச்சுட்டு அதை அவங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்கணும் முதல்ல. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஐடி போடும்போது. வெரி நைஸ். மனோகர் சொல்லிட்டாரு, நல்ல கிளாஸ் கொடுங்க மனோகருக்கு. எப்பொழுதுமே மனோகர் வந்து பிரில்லியன்ட்ங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கிறாரு. இனி யாராச்சும் பிரில்லியன்ட் அண்ணாந்து ஆகாயத்து பார்த்துட்டு இருக்கிற எந்த பிரில்லியன்ட் வேணாலும் நீங்க பேசலாம். கமான், எந்த குதிரை வந்தாலும் சரி, என்ன 71 குதிரை ஜெயிச்சா சரி, யாராச்சும் ஒருத்தர் பேசினா சரி, பேசுங்கம்மா பேசுங்க. யாரு? சண்முகம் சொல்லுங்க. சண்முகம் ஏன் பேச மாட்டேங்கிறாரு? தெரியல என்ன ஆச்சுன்னு. அவர் பனியன் போட்டிருக்காரு, சும்மாதான் அன்மியூட் பண்ணி வச்சுக்கிறாரு அவரு. ஆனா பனியன் போட்டிருக்காரா என்னன்னு தெரியல, பனியன் போட்டிருக்காரு. அதனால பயந்துட்டு பண்றாரா? சரி, வேற யாரும் சொல்லுவீங்களா? ஐயா நான் சொல்ல முயற்சி பண்றேங்க ஐயா. வெரி குட். வாங்க ஜீவாத்மா. வெரி நைஸ். வாங்க ஜீவாத்மா. ஓகே, நன்றிங்க ஐயா. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சோல் த ப்ராடக்ட் அண்ட் தி பிளான்ங்க ஐயா. சோல் இல்ல சோ த ப்ராடக்ட் அண்ட் தி பிளான்ங்க ஐயா. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எந்த இதுல இருக்கோ அவங்க எல்லா பொருளும் இருக்கிற இடத்துக்கு நம்ம அழைச்சின்னு போனோம் ஐயா. அந்த இடத்துல பொருள் இல்லைன்னா அவங்ககிட்ட வந்து நம்ம என்ன சொல்லணும், ஆர்டர் போட்டிருக்கே வரும், அதனால இன்னும் 2 நாள்ல வந்துடும் அப்படி சொல்லிதாங்க ஐயா சமாளிக்கும் அவங்ககிட்ட. ஆனா அவங்கள பத்தி அந்த பியூசி பத்தி நம்ம தவறான எந்த கருத்தும் சொல்லக்கூடாதுங்க ஐயா புதுசா வரவங்கிட்ட. அப்படி அவங்க வந்தவங்ககிட்ட ஒரு 3000 ரூபாய் பொருள் வாங்கி அவங்ககிட்ட கொடுக்கணும். கொடுத்ததான் இப்போதைக்கு இதை யூஸ் பண்ணுங்க, பயன்படுத்தி பாருங்க.
பிடிச்சதுன்னா யூஸ் பண்ணி பாருங்க, பிடிச்சதுன்னா ஐடி போட்டுக்கலாம் எப்படின்னு அவங்ககிட்ட சொல்லணும். அவங்க அது யூஸ் பண்ணிட்டு கண்டிப்பா பிடிக்கும். அது ஐடி போடுற மாதிரி வரும்போது அவங்ககிட்ட அவங்ககிட்ட என்ன சொல்லணும், இதுல வருமானம் நான் சொல்ல கரெக்ட் பண்ண பாருங்க. இப்ப சரிங்க. அவங்களுக்கு வந்து 3000 ரூபாய்க்கு பொருள் வாங்கினா 12 மாசத்துக்கு தொடர்ந்து வாங்க. இதான பிளான் சொல்லணும்ல. பொருளை காமிச்சிட்டோம், பிளான் தான் சொல்லணும். 3000 ஆமாங்க. ரூபாய்க்கு 12 மாசம் வாங்கினா கம்பெனி 1 மாசத்து அந்த 3000 ரூபாய் பர்ச்சேஸ் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அது வந்து ஓகே 6 மாசத்துக்கு ஒருக்கா 1500 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். அது மாதிரி சரி. இல்ல 3000 இல்ல நீங்க ஒரு 5000க்கு வாங்கினா 5000க்கு நீங்க என்ன செய்யணும், 1 வருஷத்துக்கு வாங்கணும். கம்பெனி என்ன கொடுக்குறாங்க, 5000 ரூபாய்க்கு பொருள் வாங்கினா 5000 பொருள் அது ஐடி 5000 போடுறவங்க இல்ல ரூபாய்க்கான புதுசா வரவங்க. பொருளை திருப்பி கொடுத்துறாங்க. 5000 பிவிக்கு வாங்கினா அப்ப 1 வருஷம் வாங்கினா என்னாச்சு, 2500 பிவி. 1 வருஷம் வாங்கினா என்ன கிடைக்கும், 5000 ரூபாய்க்கான பொருள் கிடைக்கும். என்ன பொருள் அது 6 மாசத்துக்கு ஒருக்கா 2500 ரூபாய்க்கு நீங்க பொருள் வாங்கிக்கலாம். இது மாதிரி சொல்லணும். பிளான் சொல்லியாச்சு, புரிஞ்சாச்சு. இல்ல விற்பனை அதாவது பிளான்ல வந்து நம்ம இப்ப என்ன சொல்லிட்டோம், பொருளை வந்து யூஸ் பண்ணா என்ன கிடைக்கும், ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்கும், அதெல்லாம் சொல்லிட்டோம். அதுக்கு அடுத்து என்ன செய்யணும், இந்த பிளான்ல நம்ம முக்கியமா சொல்ல வேண்டியது வித்தா காசு கிடைக்கும். எப்படி விற்கிறது, விற்கிறதுனா என்ன செய்யணும், சேல்ஸ் ப்ரொமோட் பண்ணா உங்களுக்கு காசு கிடைக்கும். எப்படி கிடைக்கும், 1 100 லிட்டர் ஆயில் வித்தா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும், 100 லிட்டர் ஆயில் வித்தா ஒரு வித்தா 10,000 நமக்கு கிடைக்கும். 10,000 6 ரூபாய். லிட்டர் வித்தா வெரி குட் வெரி குட். அப்படி ஒரு 100 லிட்டர். ஐயா கட் ஆயிடுச்சுங்க. வெரி குட் வெரி குட் வெரி. ஐயா ஒரு போனுங்க ஐயா, வேற ஒண்ணுங்க. யாருக்கு போன், எனக்கா? எனக்கு ஒண்ணு வந்துச்சுங்க. உங்களுக்கே போன் வருதா ஐயா? உங்களுக்கே போன் வந்துருச்சா? ஆமாங்க. நீ பேசுறது கேக்குது. ஆமா நீங்க பேசுறது கேக்குது. போன் வந்தா கட் பண்ணிடுங்க சார். கட் பண்ணிடுங்க. இப்ப 100 பொருள் வித்தா நமக்கு 10,000 ரூபாய் கிடைக்கும். உங்களுக்கு தெரிஞ்சது 1000 இந்த பொருள் வித்தா 1 பொருள் லட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள பூஸ்டப் பண்ணுங்க ஐயா. ரைட். அவங்க ஒரு ஐடி போட்டாங்கன்னு சொன்னா டூல்ஸ் கொடுக்கணும். அவங்கள ஐடி அத்தியாவசிய பொருளா இருக்கும். புக்லெட், நோட்டீஸ் இதே மாதிரி அவங்ககிட்ட கொடுத்து ப்ரமோட் பண்ணலையா? வெரி குட். அதுக்கப்புறம் நம்ம அத்தியாவசியமான பொருளா மற்றபடி இருக்கும். அவங்ககிட்ட சப்போர்ட் நம்ம பண்ணிக்கலாம். கொடுக்குற டூல்ஸும் வந்து அவங்களுக்கு அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணா நம்மளுக்கும் பெனிஃபிட் வர மாதிரி டூல்ஸை கையில் வச்சுட்டு கொடுக்கும். ஓகேங்க, நன்றிங்க. மகா மேடம், சார் எங்க லெஃப்ட் ஆயிட்டாரு இருக்குது? மேடம் சார் மியூட் ஆயிருக்காரு. இல்ல, சார் இல்ல. சார் இல்லையா? ஜூம்லயே இல்ல. நம்மளெல்லாம் சொல்லு 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 சார் காமிட்டாரு. இப்பதான் வந்துருக்காரு. ஜெகதீஷன் சார், ஜெகதீஷ் சார் இருக்காரா? சார் கோஸ்ட் மாத்திட்டேன். சரி, அவர் நம்ம யாரையும் மூவ் பண்ணல, வந்தாரு, மாத்திட்டாரு. மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி. யாரும் வந்து அவங்கள நீங்க அட்மிட் பண்ணிக்க வேண்டாம், எல்லாரும் மூவ் பண்ணிக்கோங்க. யாரும் உங்களை அட்மிட் பண்ணிக்க வேண்டாம். இப்போ விஜயகுமார் பேசுனது ரொம்ப அருமை. விஜயகுமார் சார், நீங்க என்ன செய்யலாம், விஜயகுமாருக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கிளாஸ் கொடுக்கலாம்.
ஐயா நன்றிங்க ஐயா. மகிழ்ச்சி. வேற யாரும் சொல்ல விருப்பம் இருந்தா சொல்லலாம். இல்லைன்னா நம்ம வந்து என்ன செய்யலாம், நம்முடைய நேர குறைவின் காரணமாக அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். உங்க எல்லாரையும் நான் மனப்பூர்வமாய் வாழ்த்துகிறேன். படிக்கிறதுங்கிறது வந்து என்னன்னு கேட்டா, விஷயங்களை படிக்கும்போது நமக்கு முதலாவது கற்றுக்கொள்ளும் ஆர்வம் இருக்க வேண்டும். 2வது கற்றுக்கொண்டால் நமக்கு நல்லதுன்னு நம்ப வேண்டும். 3வது கற்றுத்தர நமக்கு இதை விட்டா வேற ஆள் இல்லைன்னு நினைக்க வேண்டும். 4வது கற்றுக்கொள்ளக்கூடிய பருவம் நமக்கு இதுக்கப்புறமும் கிடையாதுன்னு நினைக்க வேண்டும். 5வது இந்த கத்துக்கிட்டா மட்டும்தான் நமக்கு இதுல என்ன இருக்குது, வருமானம் இருக்கும்னு சொல்லி தெரிய வேணும். போய் நம்ம பாடி ஸ்கேனர் ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு பேபேன்னு முடியாது. சபை நடுவே நீட்டோலை வாசியா நின்றால் குறிப்பறிக்க மாட்டாதவன் நன்மரம். அப்படி புரிஞ்சுக்குங்க. சபை நடுவே நீட்டோலை வாசியா நின்றான் குறிப்பறிய மாட்டாதவன் நன்மரம். குறிப்பறியவன்னா என்ன அர்த்தம்? நமக்கு கொடுத்த விஷயத்த நம்ம சிறப்பா செய்யல, போய் அங்க பேபேன்னு ஒரு சபையில படிக்க தெரியாதவங்க கையில பேப்பர் கொடுத்தா அவன் என்ன செய்வான், பிம்பிளிக்கு பிளாக்கின்னு முடிச்சுட்டு இருப்பான். அது மாதிரி நாம் முடிக்கக்கூடாது. அதுக்கு இந்த லேர்னிங் முக்கியம். லேர்னிங் இல்லாம டீச்சிங் வராது, லேர்னிங் இல்லாம ஏர்னிங் இல்லை. அப்ப இந்த லேர்னிங் வந்து யாரு, இப்ப நான் பார்த்தா நான் வந்து 2 o'clock 2 to 4 மீட்டிங் முடிச்சுட்டு டிப்போவில் வந்து அவங்க அந்த நம்ம சவுத் ஜோனல் வந்து ஹெட் வந்து மிஸ்டர் பேர் மறந்துட்டேன், அவர் வந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு நான் நேராக பிரவீன்குமார் நேராக போயிட்டு அவரை பார்த்துட்டு அங்கேருந்து சரக்கு எடுத்துட்டு நான் வந்து கரெக்டாக 6 மணிக்கு கார் நிறுத்துறேன். 6 மணி ஆகிப்போச்சு, அலாரம் அடிக்குது. நான் வந்து இவ்வளோ ஒரு ரிஸ்க்லையும் கூட உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காக நான் ரிஸ்க் எடுத்து சொல்லிக் கொடுக்குறேன்னு சொன்னா, கத்துக்கிற நீங்க நீன்னு போட்டுட்டு வந்து என்னை வந்து நீங்க சொல்லி என்னை வந்து திக்குமுக்க ஆட வச்சா நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேன். ஆனா நீங்க வந்து ஏனோ தானோன்னு கத்துக்கிட்டா, ஏனோ தானோன்னு தெரிஞ்சுக்கிட்டா, மறுபடியும் யார் அதை ரிப்பீட் பண்ணி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறாங்க? யாருமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, நமக்கு என்ன தைரியம் இருக்குன்னு கேட்டா, நமக்கு வந்து இந்த பொருள்களை வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் நமக்கு வந்துருச்சுன்னு சொன்னா, நமக்கு தெரியும், நோ டவுட். ஆனால் இப்படித்தான் செய்வோம்னு நமக்கு தெரியாது. இப்ப நான் சொன்ன பாயிண்ட் எல்லாம் உங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் ப்ராக்டிக்கல். இந்த 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 விஷயத்தை நம்ம ப்ராக்டிக்கலா தெரிஞ்சு ப்ராக்டிக்கலா அணுகலைன்னு சொன்னா, நம்ம அணுகுமுறையில கொஞ்சோண்டு ஓட்டை இருந்தாலும் நம்ம எடுக்க வேண்டிய ரிசல்ட் வீணா போயிடும். நம்ம ஒரு ஆளுக்கு ஐடி போடுறதுக்காக நம்ம முயற்சி எடுத்துப்போம். அவருக்கு ஐடி போடுறதுக்கு அவர் எல்லாமே வந்து பண்ணிடுவாரு. ஆனா ஐடி போடுறதுக்கே நம்ம கடையை காமிச்சிருக்க மாட்டோம், பொருளை வாங்க வச்சிருக்க மாட்டோம். அதுக்கப்புறம் அவரை நாம ஃபாலோ பண்றோமா மாட்டோமான்னு அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துரு. அப்ப என்ன ஆகுன்னு கேட்டா, நாம வந்து என்ன செஞ்சுட்டோம், ஒரு ஐடியா அனாவசியமா இழந்துருவோம். என்ன காரணம்னு கேட்டா, ஒரு பிசினஸ் மேன் யாருன்னு நம்மளுக்கு தெரியாது. யார் வந்து நமக்கு பிசினஸ் பண்ணுவான்னு தெரியாது. இந்த வாங்கிட்டு போற ஒரு ஆள் டியூனிங் ஆகலாம். இல்லைன்னா என்னது, அவர் மூலமா நமக்கு ஒரு ரெஃபரல் கிடைக்கலாம். ஸோ ஈச் அண்ட் எவ்வரி கஸ்டமரும் நமக்கு முக்கியம். அதை நம்ம மனசுல வச்சுக்கிட்டு செயல்பட்டா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இவ்வளவுதானா எதுவுமே நமக்கு இதாகாது. அதனால நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல எத்தனை நாளைக்கு சார் இது மாதிரி பண்ண போறோம் அப்படின்னு கேட்டா, லிமிட்டட் டைம்ஸ் தான். நீங்க இப்போ உங்களுக்கு வந்து என்னது, இப்போ உங்களுக்கு இது டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீம் வேணும்னு ஓடிட்டு இருக்கிறீங்க. கொஞ்ச நாளைக்கு தான் ஓடுவீங்க. அதுக்கப்புறம் டீம் உங்களை எடுத்துட்டு போகும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க சும்மா இருப்பீங்க, உங்க டீம் ஓடிட்டு இருக்கும். இது கொஞ்ச நாள் தான், ஒரு ஒரு டெம்பரவரி தான் அது. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க பிஸி ஆயிடுவீங்க. நீங்க யார் நம்ம கூப்பிட்டா கூட நீங்க என்ன சார் நான் அப்புறம் கூப்பிடுறீங்க. ஏன்னு கேட்டா நீங்க உங்க டீமோட பிஸியா இருப்பீங்க. நீங்க உருவாக்குற டீம் உங்களை பிஸி ஆக்கிட்டு இருக்கும், உங்களை இழுத்துட்டு போகும். இதெல்லாம் நடக்கும் நீங்க சீரியஸா இது பண்ணா. நீங்க சீரியஸா இருக்கலைன்னா சைக்கிளை ஸ்டாண்டை போட்டு சுத்துற மாதிரி தான் இருக்கும். நம்ம 100 கிலோமீட்டர் போயிட்டு மாதிரி தெரியும், ஆனால் ஸ்டாண்டை போட்டு இருக்கிற இடத்துல இருந்துட்டு இருப்பீங்க. லீடர்ஷிப்புங்கிறது ஆக்ஷன் தான், பொசிஷன் இல்லை. நம்ம வந்து ஒரு லீடர் ஆகணும்னா ஆக்ஷன் இல்லாமல் லீடர் ஆக முடியாது. ஆக்ஷனுங்கிறது என்னன்னா, நமக்கு வந்து என்னது, நம்முடைய சரீரம் நாம் சொன்னதை கேட்கணும், நம்முடைய மூளை நாம் சொல்றதை கேட்கணும். நாம் என்னத்தை நினைக்கிறோமோ அதை செயல்படுத்தணும். நினைவுகளை மட்டுமே நினைச்சிட்டு செயல்பாடு, அதாவது அதுக்கு என்னன்னு சொல்றது, சும்மா வந்து கற்பனையிலேயே எல்லாமே பண்ணிட முடியாது. செயல்பாட்டுக்குள்ள வர வேணும், களத்துல இறங்கணும். நம்ம செய்யணும். செய்ய முடியலையா, நம்ம டவுன் லைன்லயாவது அவங்கள செய்ய வைக்கணும். நாம ஒரு ஆளை பார்த்து பிசினஸ் பண்ணி எடுத்துட்டு போக முடியல, நாம அவங்களுக்கு ஒரு ரெஃபரல் கொடுத்துட்டா அவங்க பார்த்து எடுத்து அவங்க டெவலப் பண்ணிப்பாங்க. அது நம்மளால முடியலைங்கிற பட்சத்தில் தான். நம்மளால முடியும் போது நாம தான் பண்ணணும். நமக்கு டீம் பண்ணா நாம தான் பண்ணணும். டீம் பெருசாகும் போது நம்ம ரெஃபரல் கொடுத்துட்டு அப்புறம்
நமக்கு டீம் வேணா நாம தான் ஓடி ஆகும். அதனால இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க வேணுங்கிறதுக்காக சொல்றது. யாரையும் குறை சொல்வதற்காக சொல்றது இல்ல. இது வந்து உங்களுக்கான வாய்ப்பு. உங்களுடைய ஃபீட்பேக் கேட்க நான் ஆசைப்படுறேன். இன்னைக்கு இன்றைய கூட்டத்துல நீங்க கத்துக்கிட்டது உபயோகமா இருந்ததுன்னு அதாவது சொல்லலாம். நீங்க கத்துக்கிட்டதையே முழுசு 2 பாயிண்ட் தான் சொன்னேன் நானு. என்னது? ஷோ த ப்ராடக்ட் அண்ட் பிளான். அதுக்கப்புறம் என்னது? பிளான் சொல்லி ஒரு ஆள் ஜாயின் பண்ணிட்டாருன்னா, அவர் சும்மா விட்றாதீங்க. நோட்டீஸ் கொடுங்க. அப்புறம் டூல்ஸ் கொடுங்க. இல்லைன்னா வீடியோ ஃபைல்ஸ் கொடுத்து அவங்கள ஆசுவாசப்படுத்துங்கன்னு சொன்னோம். இவ்வளவுதான் 2 பாயிண்ட் தான். இந்த 2 சொல்றதுக்கே யாரும் தயாரா இல்ல. கடந்துட்டு போகுது. நீங்க கத்துக்கிட்ட சார். நான் சொல்றதுக்கு மட்டும் தான் சார் வரமாட்டேங்குது. நான் கத்துக்கிட்டேன் சார். அருமையா இருக்கு சார். அப்படியாவது சொன்னா நமக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. அது சொல்றதுக்காவது ஏதோ ஒருத்தர் அன்மியூட் பண்ணி சொல்ல வேணும். நீங்க அன்மியூட் பண்ண வேண்டியதா போகணும். யாரும் மியூட் பண்ண கிடையாது. நீங்களே அன்மியூட் பண்ணி பேச வேண்டியதுதான். பேசுங்க. ஷோ த ப்ராடக்ட் பத்தி சொல்லுங்க சார். ஷோ த ப்ராடக்ட்னா நிறைய பொருள் இருக்கிற இடத்துக்கு அவங்கள வந்து நிறைய பொருள் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போகணும். கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு அந்த இடத்துல போய் அங்க பொருள் இல்லைன்னா வரும் ஆர்டர் போட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லணும். 2வது நெக்ஸ்ட் போன்ல வெப்சைட்ல போய் அவங்களுக்கு நிறைய பொருள் எல்லாம் என்னென்ன இருக்குன்றதை நிறைய காட்டணும். நெக்ஸ்ட் பிளான். இப்போ வந்து அவங்க ஐடி போடுற மாதிரி இருந்ததுன்னா அவங்க வந்து மாசம் 3000 ரூபாய் திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி, அதான் 1 வருஷத்துக்கு நீங்க வாங்குனீங்கன்னா 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி 1500 ரூபாய்க்கு உங்களுக்கு பொருள் ஃப்ரீயா வரும் அப்படின்றத சொல்லி அவங்களுக்கு இதை பத்தி சொல்லணும் சார். ஹலோ, இதை சொல்ல நான் நீங்க கத்துக்கிட்டீங்க போனோமா, இதே சொல்ல நான். இதை சொன்னா ரொம்ப நேரம் ஆயிருமே. ஃபீட்பேக் சொல்லுங்கன்னு சொன்னேன். ஃபீட்பேக்னா உண்மையாவே சார் இந்த பிளான் வந்து எனக்கு தெரியாது சார். இப்போ நானே நிறைய பேரை இங்க நீங்க ஜாயின் கத்துக்கிட்டதுல இன்னைக்கு என்ன எப்படி என்னமா ஃபீல் சார் பண்ண நான் ஜாயின் பண்ண வச்சாங்க. நானே நிறைய கேக்குதா சார் நான் பேசுறது? யாருமே சொல்றதாக இல்ல. ஹலோ, எனிபடி எல்ஸ் உங்களை யாரும் மியூட் பண்ணல. நீங்களே அன்மியூட் பண்ணி பேசலாம். டக்கு டக்குன்னு பேசினா எனக்கு நல்லா இருக்கும். யாரு? விஜயகுமார் சொல்லுங்க. விஜயகுமார் நீங்களே தான் சொல்லி ஹலோ. மகா விஜயகுமார். ஐயா நல்லா அருமையா இருந்தது. நல்லா ஒவ்வொரு வகுப்பும் நல்லா புரியுற அளவுக்கு இருந்ததுங்க ஐயா. ரொம்ப நன்றி. மற்றவங்களுக்கு இது உபயோகமே இல்லையா? ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க ஐயா. சரி. ஏன்னா எங்களை அத வந்து கண்ணுல கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்துங்க ஐயா ஆரம்பத்துல. இப்ப நல்ல ஒரு பயனுள்ளதா இருக்கு நீங்க வந்ததுக்கு அப்புறம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்த்துக்கள் விஜயகுமார். நன்றி. வேற யாரு? வணக்கம் ஐயா. சொல்லுங்க மனோகர் சார். ஏற்கனவே நீங்க தான் சொல்லிட்டீங்களா சார்? சரிங்க. சொல்லுங்க. சொல்லுங்க. இல்லையா, ஒரு பயம் இருந்ததுயா. எப்படி ஜெயிக்க போறோம், எப்படி பண்ண போறோம், செய்யலாமா வேணாமா, ஆர்சிஎம் நேரம் செலவு பண்றதெல்லாம் வேஸ்டோ அப்படின்லாம் ஒரு எண்ணம்லாம் இருந்தது. பயமே இருந்தது. ஆனா இந்த 50,000 வால்யூம் பாண்டுக்காக இந்த ரைசிங் இது மகாலட்சுமி மேடம் சொல்லும் போது கூட என்ன பண்ண போறாங்க, என்ன செய்ய போறாங்க அப்படின்னு தான் யோசனையா இருந்தது. ஆனா வந்து இன்னைக்கு வந்து ஒரு பயங்கர நம்பிக்கை இருக்கு. முடியும் அப்படின்றத அந்த நம்பிக்கை. வெரி குட், வெரி குட். ஆமா, கண்டிப்பா நான் முடியும் என்று விண்ணை நம்பு, முடியும் என்று உன்னை நம்பு. கண்டிப்பா நான் ஒரு 50 இல்லையா, ஒரு 50 இல்ல 350 வால்யூம் பேண்டுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். ஆமா, ஏன்னா ஒருத்தர் வாங்குவாங்க, ஒருத்தர் வாங்க மாட்டாங்க. அந்த இதெல்லாம் போட எனக்கு வந்து மாசம் 50,000 வால்யூம் பேண்ட் கண்டிப்பா கிடைச்சே ஆகணும். அதுக்கு வந்து நான் 3 விஷயங்கள் பண்ணியிருக்கிறேன். ஒண்ணு வந்து 1000 எண்ணெய், அது ஒரு தனியா போயிட்டு இருக்கும். இன்னொன்னு வந்து 100 பேருக்கு மென் அண்ட் உமன் கொடுக்கணும், அது ஒண்ணு தனியா போயிட்டு இருக்கும். இது இல்லாம 50 வீட்டுக்கு ஒரு 1000 வால்யூம் பேண்டாவது பொருள் கொடுக்கணும். இந்த 3 இதுலயும் நான் 50,000 3 இதுவும் பண்ணும்போது நிச்சயமா நான் வந்து அருமையான திட்டமிடுதல். திட்டமிடுதல். கண்டிப்பாயா. எல்லாமே நான் பண்ணாதான் என் டீமுக்கு நான் சொல்லி கொடுக்க இத்தனை பேருக்கு உறுப்பினர் ஆக்க போறேன். நான் இத்தனை பேர்த்துக்கு வந்து நான் ஒரு ஸ்பெசிபிக் ப்ராடக்ட் கொடுக்க போறேன். இல்லைன்னா நான் இத்தனை பேர்த்து ஜாயின் வந்து என்ன செய்ய போறேன், வந்து கன்சிஸ்டன்சியில் கொண்டு வர போறேன். இத்தனை பேர்த்து டைமண்ட் கிளப்பா, இதெல்லாம் தான் வந்து திட்டமிடுதல். ரைட், மகிழ்ச்சி. வேற அது அந்த 3 லட்சம் வால்யூம் பேண்ட சப்ப மேட்டர் ஆகிட்டீங்க நீங்க. 7 பேர் 50,000 பண்றவங்க 7 பேர் 50,000 இல்ல 70,000 பண்றவங்க 5 பேர் தெரியலையே. 70,000 பண்றவங்க 5 பேர் கிடைச்சா போதுட்டீங்க. தபாஸ் தம்பி, உன் செய்கையை போற்றுகிறேன். நீ ஒருவன் மட்டும் துணையா இருந்தால் உலகை மாற்றுகிறேன். வாழ்த்துக்கள் மனோகர் சார், வாழ்த்துக்கள். தம்பி விளையாண்டு படைக்க அஞ்சாண்டையா, நீங்க அண்ணா நான் தம்பி. வேற யாரு? நன்றியா. சரி, யாரும் சொல்லலைன்னா நான் வந்து நான் இந்த மொபைலை வச்சுட்டு பாடு பட்டுருக்கேன். அது சார்ஜ் போயிடுச்சு வேற. சார் வணக்கம் சார். மேடம் எல்லாம் எதுவுமே பேசுறதாக ஐடியா கூட இல்லையா?
சார் அப்படியெல்லாம் ஒண்ணும் பெங்களூர்ல கிடையாது இருந்து சார். இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீங்க. பேசுங்கம்மா. சார் சொல்லணும்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு உங்க கிளாஸஸ் இப்ப எடுக்கிறது. ஏன்னா இத்தனை நாள் வந்து ஒரு பயம், என்ன பேசுவோம், நம்ம எப்படி பேசுறது அப்ரோச், ஏன்னா நம்மளுக்குள்ள ஒரு டவுட் இருந்தா கூட அதை எப்படி கேக்குறது வந்து கரெக்டா தப்பான்ட்டு. பட் இப்ப நீங்க வந்து எல்லாத்தையும் புட்டு 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 எல்லாத்தையும் கிளீனா சொல்லி கொடுக்குறீங்க. சோ எப்படி நம்மளுக்கு எந்த மாதிரி டவுட் கஸ்டமர்ஸ் கிட்ட வந்தா, ஓ காமராஜ் சார் சொன்னாங்க இல்லையா, ஓ இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணோம்ட்டு, அது வந்து ஃபிளாஷ் நியூஸ் ஆட்டம் ஒரு மாதிரி நம்ம மைண்ட்ல வந்து தெளிவா வந்துடுச்சு அது. சோ எப்படி பேசணும் கஸ்டமர்ஸ் கிட்டன்றத நீங்க கிளியரா சொல்லி கொடுத்துருக்கீங்க. சோ இதனால நிறைய சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. சோ ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த மாதிரி கிளாஸ் எடுத்ததுக்கும் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா உங்க டைம் எல்லாம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக வந்து இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிறோம்னா, நிஜமா இதுல வந்து ஜாயின் பண்ணியிருக்கிற எல்லாருமே லக்கின்னு தான் சொல்லணும் இந்த கிளாஸஸ் வந்து கேட்கிறவங்களுக்கு. ஸோ ரியலி வெரி ஹாப்பி சார். இந்த கிளாஸ் உங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணோம்னா ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஆக்சுவலி இன்னைக்கு என்ன சொல்லி கொடுக்க போறாங்கன்ற ஒரு ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கும். அது எல்லாரும் உணர்ந்து இருக்காங்கன்ற நான் நம்புறேன். தேங்க்யூ சார். மகிழ்ச்சி சசிரேகா மேடம். பெங்களூர்ல இருந்து சசிரேகா மேடம் பேசிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு கிளாஸ் கொடுங்க. வாழ்த்துக்கள். வேற யாரும் நீங்க ஃபீட்பேக்கே சொல்றது இல்லைன்னா அப்ப என்ன அர்த்தம்? நீங்க கேட்கவே இல்லையா? சார் மகா சொல்ல வந்தாங்க. இப்ப மகா பேசுங்க. சொல்லுங்க மறுவரிசை. ஐயா ஃபீட்பேக் சொல்றது மட்டும் வரலாமா? என்னாச்சுங்க? ஐயா ஃபீட்பேக் சொல்றதுக்கு மட்டும் வரேன். வாங்க ப்ளீஸ், வெல்கம். ஒவ்வொரு நாளும் இந்த 6 to 7 அற்புதமான நேரம். கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி நீங்க சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இத ஒருத்தர் வந்து ஆரம்பத்துல இருந்து நீங்க இந்த 60 நாளும் சொல்றத கடைபிடிச்சாங்கன்னா அவங்க கண்டிப்பா டைமண்ட் ஆவாங்க. இன்னைக்கு அற்புதமான விஷயங்கள். ஸோ த ப்ராடக்ட் அந்த சேல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் நல்லா சொல்லி கொடுத்தீங்க. நல்லா இருந்தது. அனைவரும் நீங்க சொல்றத வந்து கேட்டு அப்படியே பின்பற்றாங்க. வாழ்த்துக்கள். என்னாலதான் முடியல, மன்னிச்சுக்கங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றி மறுவரிசை. பாத்தீங்கன்னா ஒரு மொபைல் இருக்காரு. அவர் மொபைல்னா பொருளை தூக்கிட்டு ஊரா போயிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் நமக்கு வந்து நின்று ஃபீட்பேக் சொல்றேன்னு சொல்றாரு. அவர் வந்து எவ்வளவு ஒரு அருமையான ஒரு ஃபீட்பேக். தொடர்ந்து கேட்டா நம்ம வந்துடலாம்னு சொல்றாரு. சரி, அதுக்கப்புறம் வேற யாரும் இருக்கீங்களா உள்ள? செல்வராஜ் அண்ணன் ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? சண்முகம் ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? சுமதி அம்மாவுக்கு என்ன ஆச்சு? அப்புறம் புவனவள்ளி சொல்லிடுச்சு. சங்கீதா பழனிவேல் என்ன ஆனாங்கன்னு தெரியல. மயில்வேல் ரயில்வேல் ஆயிட்டாரு. அப்புறம் யாரு? ராணி மகேஷ் வந்து லேட்டா வர்றாங்க, எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க. ஏன் சசிகலாமா உங்களை யார் நீங்களே அன்மியூட் பண்ணிக்க வேண்டியது. அவங்களை யார் மூட் பண்ணிக்கிறா? ஒருத்தர் மூட் பண்ண கிடையாது. சார் மகா வந்து சொல்ல வராங்க. என்னம்மா? மகா பேசுறாங்களா? ஆமாங்க சார். சரி பேசுங்க மகா. சார் நான் பேசல சார். ஒரு டவுட் இருக்கு சார். அந்த கேள்வி இருக்கு, எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க. அது இவ்வளவு கேள்விகளுக்கு பதில் சொல்றீங்க, இவ்வளவு தியரி சொல்லி கொடுக்குறீங்க. எல்லாமே இன்னைக்கு ரொம்ப எனக்கு பர்சனலா ரொம்ப யூஸா இருக்கு, நம்ம டீமுக்கும் யூஸா இருக்கு. பட் டீம்ல இருக்கிறவங்க இந்த கிளாஸை எப்படி சார் அட்டென்ட் பண்ண வைக்கிறது? எவ்வளவோ சொன்னாலும் வரமாட்டாங்க. நீங்க சொல்லி கொடுங்க சார், அவங்களை எப்படி அட்டென்ட் பண்ண வைக்கிறது? அதே ப்ராப்ளம் தான் சார். மகா, இந்த கிளாஸ் வந்து டீம்ல உள்ளவங்களுக்கு நாம தான் போய் சொல்லி கொடுக்கணும். ஒண்ணு, டீம்ல உள்ளவங்க எல்லாரும் வந்து நம்ம பிசினஸ் பண்ணணும், இந்த பிசினஸ் பண்றதுக்கு என்ன வழிமுறைன்னு படிச்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்தா அவங்க ஏன் போய் அங்க இருக்க போறாங்க? அவங்களே வந்துட போறாங்க. ஆகையினால தேடல் எழுதி வச்சுக்கோங்க. தேடல் உள்ள உயிர்களுக்கு தேடல் இல்ல அவங்களுக்கு. நீங்க எதுக்கு போய் வம்பு பண்ண போறீங்க? இப்போ குதிரையை குளிப்பாட்டலாம், குதிரைக்கு வந்து செண்டு கிண்டெல்லாம் அடிச்சு விட்டு நல்லா ஜம்முன்னு பக்கத்துல போனா மனமா இருக்கிற மாதிரி பண்ணலாம். குதிரைக்கு வந்து கொள்ளு வைக்கலாம். ஆனா குதிரை தான் திக்கணும், நாமளா திக்க முடியும்? அண்டர்ஸ்டாண்ட் மகா? நிறைய புரியுது சார். இந்த கருத்து எனக்கு புரியுது. பட் இன்னொரு நெட்வொர்க்ல இன்னொரு வார்த்தையும் இருக்கு இல்லைங்களா? அவங்களுக்கு வந்து அந்த ஆர்வத்தை உண்டு பண்ணணும், அவங்கள வந்து ஒரு விஷயத்த செய்ய வைக்கணும் அப்படின்றது. செய்ய தெரியாதவங்களும் செய்ய வைக்கணும். எனக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது ஸ்டார்டிங்ல, பட் என்ன செய்ய வச்சாங்க, அதான் உண்மை. அந்த மாதிரி அவங்களை எப்படி சார் செய்ய வைக்கிறது? அதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க சார். இந்த ஆர்வத்தை அவங்களுக்கு இவ்வளவு ஒரு யூஸ்ஃபுல் இந்த கிளாஸ் எல்லாம் வந்து நிச்சயமா அவங்கள கத்துக்க முடியறதுக்கு வாய்ப்பே இல்லை சார். நாங்களே சொல்லி கொடுத்தாலும் உங்களுடைய ஃப்ளோ, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்,
உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு நீங்க வர்றதுக்கு நீங்கம்மா கொஞ்சம் டைம் ஆகும். அதிகபட்சமா வாங்கின கமிஷன் எதும்மா? 58,000 சார். அந்த 58,000 இது சேவ் பண்ணி வச்சுக்கிறீங்களா? இருக்கும் சார். அதை எடுத்து காட்டுங்கம்மா. அதை எடுத்து காட்டுங்கம்மா. நம்ம இந்த மாதிரி சரிங்க சார். மாவாட்டிக்கிட்டு மிளகா வெட்டிக்கிட்டு இருந்தா இந்த 58,000 சம்பாதிக்கிறது எப்படி? நான் ரெகுலரா கிளாஸ் போறேன், ஸ்டடி பண்றேன். இந்த 58,000 நான் வந்து எவ்வளவு வாங்க போறேன்? 1,00,000 வாங்க போறேன் நான். சொல்லி நிச்சயம் வாங்குவோம் சார். ஆமா. அதை காட்டுங்க. மோட்டிவேஷன் பெஸ்ட் மோட்டிவேட்டர் யாருன்னு நான் ஓகே. சொல்லிக்கிறேன். மணி Who is the பெஸ்ட் மோட்டிவேட்டர்? மணி 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 பணம் பணம். மணி இஸ் த பெஸ்ட் மோட்டிவேட்டர். காட்டுங்க. பணம் is the best motivator. ஓகே. சரிங்க சார். அதுக்கு கலக்கிடுறேன் மேல சார். வரலைன்னா விட்டு தள்ளுங்க. அது ஏதாவது ரைட். பேஸ்ட் சோப்பு வாங்கி விளக்கிட்டு இருந்து போட்டு சரிங்க சார். இருக்காங்கம்மா. நன்றி சார். நமக்கு தேங்க்யூ நிறைய சார். ஆட்கள் இருக்கிறாங்க. நம்ம புரிஞ்சுட்டீங்களா? தொடருவோம் சார். நமக்கு வந்து நிறைய நன்றி ஆட்கள் சார். இருக்கிறாங்க. ஏதோ ஒருத்தர் பின்னாடி போய் நம்ம நேரத்தை வரைய பண்ணும். ஓகே. புரிஞ்சுதா? வேற யாரோ முடியாத ஆளை தள்ளி நமக்கு என்னமா பிரயோஜனம்? குதிரை புரியுது சார். நமக்கு நல்லா வந்து பந்தயத்துக்கு புரிஞ்சுக்கிட்டேன் சார். குதிரை எடுத்தா ஓடுறதுதான் எடுப்போம். முண்டி குதிரை அடிச்சு போவோம். கரெக்ட். ஓகேவா? இல்ல இது எனக்கு ரொம்ப ஸ்பார்க் ஆயிடுச்சு. இந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப ஸ்பார்க் ஆயிடுச்சு. இன்னும் சரிங்க கூட சார். சொல்றேன். விதைக்கும் போது சொத்தைவோ அல்லாவிட்டால் பிஞ்சைவோ அல்லாவிட்டால் நோயுள்ள விதையை விதைக்கிறது இல்ல. ஸோ வி ஆர் அதான். செலக்டிங் த சீட்ஸ் ஃபார் சீடிங். அப்போ நம்ம செலக்ட் பண்ணி தானே சீடிங் பண்றோம். செலக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல கரெக்ட். விதையா இருந்தா வரட்டும். கருக்காயா இருந்தா அது காத்துல போயிடும். அவ்வளவுதான். ஓகே. சரிங்க சார். தேங்க்யூ வெரி மச் சார். மகிழ்ச்சி. இல்லைன்னா இன்னொன்னு கூட பண்ணலாங்கய்யா. ஆ. அவங்க எதுல இருக்காங்க, ரிச்சில் இருக்காங்களா இல்ல பூர் ரிச்சில் இருக்காங்களா பார்த்து எதுல ஆர்வமோ அதுல மட்டும் அவங்கள ஆர்வம் காட்ட வைக்கலாம். அதுதான் ஏற்கனவே ஈஸியான வேலை. சொல்லிட்டுமே. மகா வந்து அதையெல்லாம் ஆமா. மறந்துட்டு தானே கேள்வி கேட்கறாங்க. நாம மீண்டும் அதைவே தானே மாத்தி சொல்றோம். கண்டிப்பா, கண்டிப்பா. எனக்கு நாம என்னன்னா மீண்டும் அதைவே நானும் தானே வந்து மாத்தி அந்த சொல்றோம். இல்ல சார் என்னோட பாயிண்ட் என்ன எல்லாருமே ரிச்சா கொண்டு வரணும்ன்ற இன்டென்ஷன்ல கேட்டேன் நான். ரிச்சா ஒரு நாம கொண்டாட 10 முடியாதுமா. அவங்களுக்கு வந்து அதாவது கெப்பாசிட்டி எவ்வளவுன்னு தெரியாம சட்டியிலேயே எல்லாம் ஆப்பிள் எப்படி வருமாங்க? ரைட்டா? ஒவ்வொரு மனிதனுக்கும் வித்தியாசம் இருக்கிறதுமா. ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து டேலண்ட்ல வித்தியாசம் இருக்குது. வந்து அப்சர்வேஷன்ல வித்தியாசம் இருக்குது. அப்ளிகபிலிட்டியில வித்தியாசம் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் நெட்வொர்க்கரா மாத்த முடியாது. 100 பேர் இருந்தா அங்க 3 பேர் தான் நெட்வொர்க்கரா வருவாங்க. புரிஞ்சலையா? புரிஞ்சுது சார். புரியுதுங்க சார். புரியுதுங்க சார். மகிழ்ச்சி. வேற சார் சரி. நமக்கு வந்து இன்னைக்கு 8 மணி கூட்டலே இல்ல. சசி நீங்க அன்மியூட் பண்ணி பேசுங்கம்மா. அன்மியூட் பண்ணிட்டாங்க சார் இருக்கேன். அன்மியூட் பண்ணிட்டு தான் இருக்கேன். கேக்குதாங்க சார்? ஒண்ணும் கேட்கலம்மா. நீங்க பேசுறது யாருக்காச்சும் கேக்குதா? ஐயோ. இப்ப கேக்குதாங்க சார்? ரொம்ப குறைவா கேக்குது சிஸ்டர் மேடம். ரொம்ப குறைவா கேக்குது. அந்த என்னமோ சொன்னீங்களே அது என்ன? கடையில இருக்கேங்க சார். இப்ப கிளியரா இருக்கு. பேசுமா. கடையில இருக்கேன். அதனால ஓகே. கிளியரா இருக்கு. பேசுங்க. ஓகே ஓகே சார். இதுக்கு மேல ஒண்ணுமே சொல்லி கொடுக்க முடியாதுங்க சார். இதுக்கு இந்த மாதிரி ஒரு 90 டேஸ்க்கு நீங்க கொடுத்துருக்கிற டார்கெட்டை இதுக்கு மேல வந்து அச்சீவ் பண்றதுக்கு எளிமையா சொல்லியே கொடுக்க முடியாது. நீங்க இது வந்து 3.5 லட்சத்துக்கு இல்லைங்க சார். இது டைமண்ட் அச்சீவ் பண்றதுக்கே முடியுங்க சார். இதனால இந்த பிளான் நீங்க சொல்லி கொடுத்துருக்கிற விதமும் இந்த ப்ராடக்ட் எப்படி பண்ணணும் எப்படி சேல்ஸ் கொண்டு போகணும் இதை விட ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லைங்க சார். அதுதான் வருத்தம். எல்லாரும் வந்து கேட்டு பண்ணுனா இன்னும் நல்லா இருக்கும். நீங்க சொல்ற மாதிரிதான் இது குதிரைக்கு வந்து உணவு வைக்கதான் முடியும். திங்கிறது குதிரையாத்தான் இருக்கணுங்கிற மாதிரி இப்ப நாம அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இப்ப எல்லாருமே இருக்கோம். அதனால நிச்சயமாங்க சார். நாங்க எல்லாருமே இதுல வந்து ஜெயிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்துலதான் இன்னைக்கு நிச்சயமா இந்த மீட்டிங்ல 6 மணி மீட்டிங் கலந்துருக்கிறோம். எல்லாருமே நீங்க எல்லாம் எனக்கு ஏதாச்சும் நன்மை செய்யணும்னு ஆசைப்பட்டா மார்ச் மாசத்துல நீங்க என்ன பின்னுக்கு வரோன்னு பிளான் பண்ணீங்க அந்த பின்ன அடிச்சிருங்க. அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நான் வந்து வந்து பம்பரமா சுத்தி உங்களுக்கு சப்போர்ட் பண்ண தயாரு. நீங்க பின்ன அடிச்ச பிற்பாடு நான் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு என்ன வேணும் எல்லாம் பண்ணு. நான் வந்து பண்ணித்தரேன். பட் என்னால இயன்றது. சரியா? ஹலோ. நாங்கள் உங்களுக்கு கொடுக்கும் பரிசு. மகிழ்ச்சி. இப்போ நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லி இந்த கூட்டத்தை நிறைவு செய்யறேன். 2 மினிட்ஸ் இருக்குது. சசிரேகா மேடம் சொல்லுங்க. என்ன நீங்க அன்மியூட் ஆயிட்டீங்க என்னமா? இல்ல சார். அது அன்மியூட்ல இருக்கு. மறுபடியும் மூட் ஆகணுமா? நீங்க ஏன் மூட் ஆகல? மியூட் பண்ணிக்கிறேன். இனி யாரும் சொல்றதுக்கு தயார் இல்ல. ரயில்வேல ஆயிட்டாரு. ரயில்ல வந்துட்டு இருக்கிறாரு. அடிக்கடி அவர் வீடியோ ஆன் பண்ணி காமிச்சிட்டாரு.
சங்கீதா பணிவேல் பேசுற மாதிரி தெரியல. செல்வராஜ் என்ன பேசுறாரா? பேசுவீங்களாண்ணா? சார் இருக்கேன் சார். வணக்கம் சார். மாலை வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம் சார். அண்ணா சார் நான் இருக்கேன் சார். வாய்ஸ் வணக்கம் சார். கேட்கலையாண்ணா? பேசுறாரா? ஆமா சார், பேசிட்டு இருக்கேன் சார். வெரி நைஸ், பேசுங்க. சார் இன்னைக்கு அருமையான நிகழ்ச்சி தகவல் சொன்னீங்க சார். அதாவது ஒருத்தவங்களை வந்து நம்ம இன்வைட் பண்ண பிறகு நாம அவங்களை அழைச்சிக்கிட்டு வந்து முதல்ல ஃபர்ஸ்ட் ஷோ த ப்ராடக்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் மேக்ஸிமம் எவ்வளோ வச்சு காட்ட முடியுமோ அவ்வளோக்கும் ப்ராடக்ட்ஸை காட்டுறோம் சார். அதை காட்டிட்டு அவங்களுக்கு வந்து ப்ராடக்டை எப்படி சேல்ஸ் பண்ணால் எவ்வளவு நமக்கு வந்து என்னென்ன கிடைக்குங்கிற ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிளான் வந்து ஒரு கன்சிஸ்டன்சி பிளானை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லி கொடுத்தோம்னா சேல்ஸ் மூலமா என்னென்ன வருமானம் வருங்கிறத ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லி கொடுத்தா போதும்னு சொல்லியிருக்கீங்க சார். மேற்கொண்டு பிளான் மற்ற டெப்த்தாலாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், ஆரம்பத்தில் இன்ட்ரோட இது மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க. வெரி குட். அடுத்தது எப்பவுமே வந்து அப்சர்வேஷன் நம்ம நம்பர் 1. வெரி குட், சூப்பர். அடிபெறலாம்னு சொல்லிவிட்டார், திருக்குறள் சொல்ற மாதிரியே சொல்லிட்டார். மகிழ்ச்சி மயில்வேல் சார், வாழ்த்துக்கள். அகலொலி அண்ணா நீங்க பேசுறீங்களா? சொல்லுங்க சார். ஒவ்வொரு நாளும் இப்ப அந்த 6 to 7 மீட்டிங் ரொம்ப சிறப்பா இருக்கு, நிறைய கத்துக்கிறோம் சார் அதுல இருந்து. மகிழ்ச்சிங்கண்ணா, மகிழ்ச்சி, ரொம்ப அருமை. நண்பர்களே, உங்க வந்து எல்லாருக்கும் நான் வந்து இந்த மாலை வேலையில நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, நீங்க எல்லாருமே வந்து பந்தயத்தில் ஓடுறீங்க. பந்தயத்தில் ஓடுற ஒரு ஆளு பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுறதுன்னா என்ன சார் அர்த்தம்? யாராச்சும் ஒரு ஆளு எனக்கு இந்த பந்தய பொருளே வேண்டாம், நான் சும்மா டைம் பாஸ்க்கு ஓடுறேன்னு யாராச்சும் ஓடுவாங்களா சொல்லுங்க? பந்தயத்தில் ஓடுறவங்க அவங்களுக்கு என்ன வேணும்? பரிசு வேணும். பரிசு வேணுங்கிறதுக்காக தான் பந்தயத்தில் ஓடுறாங்க. அப்ப பரிசு நம்ம எல்லாருமே அந்த அச்சீவ்மெண்ட் வேணும், அதுக்காக தான் இந்த கிளாஸ். அப்ப நீங்க யாருமே பிவி இன்க்ரீஸ் பண்ணிக்கல, நீங்க யாருமே வந்து நியூ ஜாயினிங் போடல, நீங்க யாருமே வந்து உங்க டீமை வந்து அசைச்சு கொஞ்சம் கூட அசைக்கல. நான் தான் சொன்னேன் உங்களுக்கு, பர்ச்சேசர் ஒன்று குரூப்ல போயிட்டு உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? நான் அது வந்து யாரெல்லாம் இர்ரெகுலர் யாரெல்லாம் ரெகுலர் அதையெல்லாம் காமிக்க முடியும். நீங்க அவங்கள ரெகுலர் ஆக்கலாம். கன்சிஸ்டன்சி அப்ப கிடையாதுங்க, இப்ப கன்சிஸ்டன்சி வந்துருச்சுன்னு சொல்லலாம். கன்சிஸ்டன்சிலேயே வந்து இவ்வளவு ரூபாய்க்கு வாங்கினா எவ்வளவு கிடைக்கும்னு சொல்லி கொடுக்கலாம். இப்ப அவங்களை ஏதாச்சும் 4 பேருக்கு பேசினா 2 பேர் டியூனிங் ஆனா 2 பேர் 2500 பிவி பண்ண வச்சா 5000 பிவி ஒரு நாள்ல உட்கார்ந்த இடத்துல பண்ணியாச்சு. இதுதான் இம்ப்ரூவ்மெண்ட். நம்ம தேடி போய் இப்போ 2 பேர்த்து கூட்டியாந்து 2 ஜாயினிங் போடும்போது நமக்கு 2000 பிவி வரும், இல்லை 3000 பிவி வரும். ஆனா 2 பேர்த்த ஏற்கனவே இருக்கிற 2 பேர்த்த கன்சிஸ்டன்சி கொண்டு வரலாம். ரெகுலர் பர்ச்சேசரை கன்சிஸ்டன்சி கொண்டு வரலாம். இர்ரெகுலர் பர்ச்சேசரை ரெகுலர் பண்ண வைக்கலாம். கன்சிஸ்டன்சியில் இருக்கிறவங்கள ஸ்டெப் டு ஸ்டெப் 2500 5000 கொண்டு வரலாம். டைமண்ட் கிளப்னு சொல்லி கொடுக்கலாம். 5000 பண்ணிக்கிறதால வந்து கேஷ்பேக் கொண்டு வரலாம். இதெல்லாம் நம்ம செய்ய முடியும், நம்ம பேசணும். அதில் இருக்கிற ஆளுங்க எப்படி கெப்பாசிட்டி பார்க்கணும். ரெகுலர் பர்ச்சேஸ்ல ஒரு மாசம் 5000 பண்ணிக்கிறாங்க, ஒரு மாசம் 7000 பண்ணிக்கிறாங்க, ஒரு மாசம் 6000 பண்ணிக்கிறாங்கன்னா அவங்கள 10,000 கொண்டு வந்துடலாம். இதெல்லாம் நம்மளா ஸ்டடி பண்ணிக்கலாம். அது மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்குது. மகாலட்சுமி கொடுத்துருக்குறோம், சசிகலா மேடத்துக்கு கொடுத்துருக்குறேன், கல்பனா மேடத்துக்கு கொடுத்துருக்குறேன், புவனவலி மேடத்துக்கு கொடுத்துருக்குறேன். இது வாங்க வரைக்கும் உங்களுக்கு இருக்கிற ஆர்வம், வாங்கி வச்ச உடனே உங்களுக்கு அந்த ஆர்வம் வந்து என்ன ஆயிடுதுன்னு கேட்டா, ஒரு பலூன்ல காத்திருந்து ஊசி குத்துனா போகுமா அந்த மாதிரி போயிட்டா, நாம எடுக்கிற ரிஸ்க்கும் நாம சொல்லி கொடுக்கறதும் விரலை கிளைத்தினீங்களா போயிடும். என்னுடைய அன்பான வேண்டுகோள், உங்களை நான் கட்டாயப்படுத்த முடியாது. நீங்க தயவு செய்து எல்லாவற்றையும் அப்பியாசியுங்கள். அப்ளிகபிலிட்டி இல்லாமல் பயன்படுத்தாத ஒரு பொருளை நீங்க என்ன செய்ய முடியாது? பயன்படுத்தாத ஒரு பொருளை நீங்க வச்சிருந்து பிரயோஜனம். 6 ரூபா 300 ரூபா கொடுத்து ஃபைல் வாங்கிட்டு அந்த ஃபைலை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு ஒரு கேள்வி கூட கேட்கல விஜயகுமார். எனக்கு 300 ரூபா பணம் போட்டாரு சார், இந்த ஃபைலை வச்சு நான் என்ன பண்ணலான்னு கேட்கவே இல்லை. ஆனா அந்த ஃபைலை வச்சு பல லட்சங்களை சம்பாதிக்கலாம். கம்பாரிசன் ஃபைல். நம்ம பொருளுக்கும் வெளி மார்க்கெட் பொருளுக்கும் என்ன வித்தியாசம்னு கம்பாரிசன் காட்டுது. எந்த மளிகைக்கடையில் வேணாலும் காட்டி நம்ம ஆர்டர் எடுத்துக்கலாம். அதுல சில வித்தியாசங்கள் இருக்கும். அது பழசு. இப்ப இருக்கிற பொருளினுடைய ரேட்டை நம்ம அதில் குறிச்சிக்கலாம், அவ்வளவுதான். அதை காமிச்சு நம்ம வந்து ஆர்டர் எடுக்கலாம். மளிகை கடையில, சில்லர் விற்பனை கடையில நம்ம பொருள் கொண்டு போய் போடுறதுக்கு அந்த ஃபைல் ரொம்ப யூஸ் ஆகும். ஒரு வாட்டி கூட அவர் ஃபோன் பண்ணி எனக்கு கேட்கல. அதே மாதிரி கல்பனா மேடமே யாரும் வாங்கினாங்க, கல்பனா மேடம் தான் ஃபைல் வாங்கினாங்க. சார் இதுல இத்தனை இருக்குது, இதை வச்சு என்ன பண்றது அவங்க கேட்கவே இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? அவங்க எல்லாம் ஆர்வத்துல வாங்கிக்கிறாங்க, அவ்வளவுதான். உபயோகப்படுத்தாத பொருள் அது இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன. கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து சம்சாரத்தை வந்து
வீட்டுக்குள்ள பூட்டி வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளுக்கு எதுக்கு சம்சாரம் சொல்லுங்க? இளமென்று இருப்பானை காணில் நிலம் என்னும் நல்லாள் நகுங்கிறார் வள்ளுவர். என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுயா, இந்த பூமி இப்படி வந்து தரிசா கிடக்குது, இது நான் ஒண்ணும் பண்ண முடியாதுயா. அதான் கேக்குறான், தரிசா கிடக்குது பூமி இதுக்கா படைச்சான் சாமிக்கிறான். அப்ப நம்ம எல்லாத்தையும் வந்து வாங்கி வச்சுக்கிறோம், அவ்வளவுதான். இதுக்கா நம்ம கொடுத்தோம் சொல்லுங்க? அது பயன்படணும்ல. ஆகையினால இவைகளை பயன்பாட்டுக்கு எடுத்துக்கோங்க. நான் ஒவ்வொரு மீட்டிங்லயும் நிறைய டூல்ஸ் காமிக்கிறேன். அந்த டூல்ஸ் எல்லாம் வேணும்னு யாரும் கேட்டாலும் ஆர்வத்தில் தான் கேட்குறீங்க, பயன்பாட்டுக்கு எடுத்து போகல. அதே மாதிரி நேற்றுக்கு 10 மணி மீட்டிங்ல உங்களுக்கு நான் நிறைய சொல்லி கொடுத்தேன். யாராச்சும் வந்து அதை ரிப்பீட் பண்ணீங்களா? யாருக்காச்சும் டவுட் வந்ததா அப்படின்னு கேட்டா போனவள்ளி அம்மா மட்டும்தான் காலையில் கேட்டாங்க. மீதி யாருக்குமே டவுட் வரலைன்னா தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நான் நம்பிக்கிறேன். அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. களத்துல போய் அவங்க களத்துக்கு போறாங்க நாளைக்கு. போனவள்ளி அம்மா களத்துக்கு போறாங்க, மகனே அவங்களுமே போறாங்க. அதனால அவங்களுக்கு அந்த டவுட் வருது. களத்துல போயிட்டு டவுட் வரக்கூடாது, போறதுக்கு முன்னாடி தெளிவாயிட்டு போயிடும். அதனால தயவு செய்து களம் இறங்குங்கள், ஜாயினிங் எடுங்க, பர்ச்சேஸ் இம்ப்ரூவ் பண்ணுங்க, டீம்ல வந்து டைமண்ட் கிளப் ஹெச் பண்ணுங்க, நியூ ஜாயினிங்ஸ் ஹெச் பண்ணுங்க, பொருள் ப்ரொமோஷன் ஹெச் பண்ணுங்க, சேல்ஸ் ஹெச் பண்ணுங்க. இது எல்லாத்தையும் மனப்பாடமா வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் காமராஜ். இதுல ஏதாச்சும் ஒரு இடத்துல காமராஜ் இருப்பார். எங்க? உங்க சேல்ஸ்ல, பர்ச்சேஸ்ல, நியூ ஜாயினிங்ல, நீங்க போடக்கூடிய, நீங்க விற்கக்கூடிய எல்லா பொருள்களிலும் நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய இது கன்சிஸ்டன்சில எல்லாத்துலயும் ஏதோ ஒரு இடத்துல நான் இருப்பேன். நான் அவ்வளவுதான். அதாவது காற்றில் பறக்கும் இதுல வந்து நான் இருக்கிறேன்னு பாடுறவன். கடலில் மிதக்கும் அலைகளில் இறைவன் இருப்பதை நான் அறிவேனுங்கிறான். நான் வந்து இறைவன் இல்லை, ஆனாலும் வந்து என்னுடைய மூச்சு, பேச்சு, நாடி, நரம்பு, ரத்தம், சதை எல்லாவற்றிலும் ஆர்சியம் வந்து முக்கியம் இருக்கிறதுனால நீங்க வந்து அது மாதிரி மாறணும். என்னன்னு கேட்டா, நாம் ஒரு ப்ரொஃபஷனலா மாறாமையே நம்ம வந்து என்ன செய்ய முடியாது? ஆர்சியமே எடுத்துட்டு போக முடியாது. ப்ரொஃபஷனலா மாறணும்னா என்ன செய்யணும்? நமக்கு ஒரு வைப்ரேஷன் வேணும். அந்த வைப்ரேஷன் வேணும்னா என்ன செய்யணும்? கண்டிப்பா நம்ம இந்த மாதிரி கூட்டங்களுக்கு வரும்போது நம்ம அதுவாய் மாற வேணும். இப்போ சினிமா படத்துக்கு போனா நீங்க என்ன பண்றீங்க? கதாநாயகன் நீல நிறம் வானுக்கும் கடலும் உடனே எம்ஜிஆர் ஜெயலலிதா அதில் போய் ஆடுற மாதிரி எல்லாம் சீன் காட்டுறாங்க. அது மாதிரி கற்பனை பண்ணிக்க நமக்கு தெரியுதே. ஆனால் பிசினஸ்க்குள்ள வரும்போது நமக்கு ஏன் தெரியல? நாம் எமரால்ட் ஆகணும், இல்லைன்னா நாம இவ்வளவு சம்பாத்தியம் பண்ணணும். நான் எதுக்காக சொல்றேன்? பெருமைக்கு சொல்றேமா இவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறேன்? அது பெருமைக்கு சொல்றது இல்லை, உங்களுக்கும் அது கிடைக்கும்னு வந்து நீங்க நம்பணும். அதுக்காக சொல்றதுதான். ஆகினால் உங்களாலையும் முடியும். ஒருத்தர் தான் பண்ண முடியுமா? கிடையாது. எல்லாருக்கும் இதுதான். எமரால்டு பின்னு எல்லாரும் வாங்கலாம், டைமண்ட் பின்னு எல்லாரும் வாங்கலாம். அதுக்கானது அது. உங்களை எல்லாம் மனப்பூர்வமாய் வாழ்த்தி அன்மியூட் பண்ணிடுறேன். இதுக்கு மேல உங்களுக்கு 8 மணி கூட்டம். இன்னைக்கு நம்ம மேடம் கவிதா, உங்களுடைய உமன் எம்பவர்மெண்ட்ல கவிதா ராம்குமார் மேடம் அருமையான ஸ்பீக்கர். அவங்க நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. மத்தியானம் ஒரு வாட்டி பேசினாங்க, காலையில் ஒரு வாட்டி. சார் ரொம்ப எனக்கு பிடிச்ச, அதாவது லேடி உமன் எம்பவர்மெண்ட்ல எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம்னா, அவங்க ஷெட்யூல் வர அன்னைக்கு எனக்கு காலையிலே பண்ணுவாங்க. சார் எனக்கு இந்த ஷெட்யூல், இன்னைக்கு ஷெட்யூல் சார், நான் ப்ரிப்பேரா இருக்கிறேன் சார்னு சொல்லுவாங்க. மத்தியானம் கூப்பிட்டு, சார் என்னுடைய போஸ்ட் போடல சார், எனக்கு அந்த போஸ்ட் போடுறேங்க சார், நான் ப்ரிப்பேரா இருக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அவ்வளவு டிசிப்ளினான ஒரு லேடி. அவங்க பேசினா எப்படி இருக்கும்? கண்டிப்பா அவங்க சிறப்பா பேசுவாங்க. எல்லாரும் பங்கெடுங்க. எல்லாரையும் அன்மியூட் பண்ணிடுறேன். எல்லாம் ஏற்கனவே அன்மியூட்ல தான் இருக்கிறீங்க. ஜெயார்சின்னு சொல்லிட்டு வெளியே போயிடலாம். வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். ஜெயார்சியம், Thank you very much, sir. Thank you, sir. Thank you very much, sir. Thank you very much. Thank you. Thank you.